إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹ்வின் பேருதவியினால் இந்த மார்க்க விளக்க வகுப்புக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று விழித்தவனாக, பொதுவாக மார்க்கத்தை படிப்பது என்பது நமது கடமைகளில் ஒன்று. அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகிலே ஒரு மனிதனுக்கு நலவு நடக்க வேண்டும் என்று விரும்பினால் மார்க்கத்தின் விளக்கத்தை அவர்களுக்கு அளிப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா எம் வாழ்வில் ஒரு நலவு நடக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால், நாடிய காரணத்தினால் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பொதுவாக மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, மார்க்கத்தை படிப்பது என்கிற அம்சம் குறைந்து போயிருக்கிற ஒரு காலம். ஏனைய பொழுதுபோக்குகளில் எமது நேர காலங்களை நாங்கள் அதிகமாக செலவழித்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களிடத்திலே மார்க்கத்தை படிப்பது என்பது வெறுமனே ஒரு பயான் நிகழ்ச்சியோடு மாத்திரம் சுருங்கி போயிருக்கிற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை படிப்பது என்பது வெறுமனே பயான் நிகழ்ச்சிகளில் மாத்திரம் கலந்து கொள்வதால் மட்டும் எங்களுடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழுமான அளவு ஏனைய வழிகளிலும் எங்களுடைய மார்க்க அறிவை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதேபோன்று இன்றைய நிகழ்ச்சியின் வளவாளராக ஷேக் முஜாஹித் இப்னு ரசீன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் பிள்ளை வளர்ப்பில் நவீன சவால்கள் எனும் தலைப்பில் எம்மத்தியில் இன்று உரையாற்ற இருக்கிறார்கள். காலத்திற்கு மிகவும் முக்கியமான தேவையான ஒரு தலைப்பு. பொதுவாக பிள்ளை வளர்ப்பு என்பது தாய்மார்களிடத்திலே தான் அதிகம் பேசப்பட வேண்டும். தந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு அதில் இருந்தாலும் 100% பங்கு தாயின் கையிலே தான் இருக்கிறது. ஒரு பிள்ளை நல்லவனாக வளர்வதற்கும் ஒழுக்கமுள்ளவனாக வளர்வதற்கும் தாயின் வளர்ப்பு தான் மிக அதிக செல்வாக்கை செலுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த தலைப்பிலே ஷேக் அவர்கள் இன்று உரையாற்ற இருக்கிறார்கள். முடியுமான அளவு சொல்லப்படுகிற அம்சங்களை எங்களுடைய வாழ்வில் கேட்டு நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஷேக் முஜாஹித் இப்னு ரசீன் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மார்க்க வகுப்பிலே தாய்மார்கள், அதுபோல திருமணம் முடிக்க இருக்கக்கூடியவர்கள், சிறு பிள்ளைகள் அனைவரும் இருக்கிறீர்கள். இது எல்லோருக்குமே ஒரு தேவையான ஒரு தலைப்பு. சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொண்டு எமது வளரக்கூடிய தலைமுறைகளை, சந்ததிகளை நாங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வளர்க்க வேண்டியிருக்கிறது, உருவாக்க வேண்டியிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சில அடிப்படையான விஷயங்களை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே,
இந்த தலைப்பு மட்டுமல்ல, பொதுவாக எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு மார்க்க விளக்கத்தை அணுகுகின்ற பொழுது மிக பிரதானமான ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அது என்ன அப்படி என்று சொன்னால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் முஸ்லிம் காணி ஜாஹிலிய வேலி, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? முஸ்லிம் காணி ஜாஹிலிய வேலி, இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இஸ்லாமிய சூழல், மார்க்க சட்டங்கள், மார்க்க அடிப்படைகள் இவைகளெல்லாம் எமக்கு தெரிந்திருந்தாலும் அதை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் எமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை சூழ சில மார்க்கத்துக்கு முரணான, இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள ஒரு சட்ட திட்டங்களுக்கு மத்தியில் சிறுபான்மையாக இருந்து கொண்டு நாம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கே புரியாமல், நாங்கள் தெரியாமல், விளங்காமல் நிறைய விஷயங்களை மாறி புரிந்திருப்போம். நிறைய விஷயங்களை தலைகீழாக புரிந்திருப்போம். அந்த சொற்களை வைத்து கொண்டுதான் நாங்கள் இந்த பயானை கூட நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய உலகத்திலே நீங்கள் எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு யுத்தம் என்று சொன்னால் அது என்ன என்றால் சிந்தனை யுத்தம். மனிதர்களுடைய சிந்தனைகளிலே நமக்கு தெரியாத விஷயங்களை நல்லது போன்று பதிய வைத்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை, இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், குழந்தை வளர்ப்பு என்பது நாம் நினைப்பதை விட வேறொரு பகுதி இதில் சிந்திக்க வேண்டியிருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக, இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது, திருமணத்தை வலியுறுத்துகிறது, தொழிலை வலியுறுத்துகிறது, உழைப்பை வலியுறுத்துகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். கல்வியையும் வலியுறுத்துது, உழைப்பையும் வலியுறுத்துகிறது, திருமணத்தையும் என்ன செய்கிறது? இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதை நாங்கள் முஸ்லிம்கள் மட்டும்தானா இப்படி சொல்கிறோம் என்றால், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியேயும் என்ன செய்கிறார்கள்? கல்வியை வலியுறுத்துகிறார்கள், உழைப்பை வலியுறுத்துகிறார்கள், திருமணத்தை என்ன செய்கிறாங்க? வலியுறுத்துகிறார்கள். அப்படித்தான் உலக சமுதாயமே இருக்குது. ஆனால் அவர்கள் வலியுறுத்துகின்ற விதத்திற்கும் நாங்கள் வலியுறுத்துகின்ற விதத்திற்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதிகமானவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது. எல்லாருமே படிப்பை என்ன செய்கிறோம்? வலியுறுத்துகிறோம். எல்லோருமே உழைப்பை வலியுறுத்துகிறோம், தொழில் செய்யணும். எல்லோருமே திருமணத்தையும் என்ன செய்கிறோம்? வலியுறுத்துகிறோம். முஸ்லிம் சமுதாயத்தினரும் வலியுறுத்துறாங்க, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள்? வலியுறுத்துகிறார்கள். இது எல்லாருக்குமே தெரியும். யுத்தம் எப்படி நடக்கும் என்றால், சிந்தனையில் எப்படி அது நடக்கும் என்றால், அதை உங்களுக்கு வடிவமைக்கின்ற முறையில் அந்த வித்தியாசம் நடக்கும். இதை நீங்கள் ஏறு வரிசையில் வைத்தீர்கள் என்றால், ஏறு வரிசை என்ன? முதலாவது கல்வி, அடுத்தது என்ன? உழைப்பு, அதற்கு அடுத்து என்ன? திருமணம். இப்படி வச்சிங்க என்று சொன்னால் அது இந்த தர்த்தீபில் போகும். முதலாவது படிக்கணும், பின்னர் உழைக்கணும், பின்னர் திருமணம் முடிக்கணும். அதை இப்படி வச்சிங்கன்னு சொன்னால், இப்படி ஏறு வரிசையில் இருக்கிறத திருப்பி நீங்கள் இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் ஏறு வரிசையில் போகாது. அது எப்படி இருக்குமெண்டா, படிக்கவும் இயலும், அதே நேரத்தில் உழைக்கவும் முடியும், அதே நேரத்தில் திருமணம் முடிக்கவும் முடியும். ஒன்று கொண்டு டிஸ்டர்பாக என்ன செய்யாது? வராது. ஆனால் நாங்கள் அதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோம்? ஏறு வரிசையில் தான் என்ன செய்கிறோம்? புரிஞ்சு வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் ஒருத்தர் படிக்கணும், உழைக்க வேண்டும், பின்னர் என்ன செய்யணும்? திருமணம் முடிக்க வேண்டும். இதை நீங்கள் மாறி வச்சிங்கன்னு சொன்னால், படிக்கிற மாதிரி படிக்கலாம், அதே கால பகுதியில் உழைப்பது போல என்ன செய்யலாம்? உழைக்க, அதே கால பகுதியில் திருமணம் முடிப்பது போல் முடிக்கலாம். அது இப்படி போகும் இந்த லைனில். இல்லைண்டா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யும்? அது போய்கொண்டிருக்கும். இதுக்குத்தான் சொல்றது சிந்தனை யுத்தம் என்று சொல்லி. எங்களை எப்படி சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மெத்தடில் தான் என்ன செய்கிறாங்க? சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். அப்படி என்று எடுத்துக்கொண்டா, இன்றைக்கு பாடசாலைகள்லாம் அங்கே இங்கெல்லாம் சிலபஸ் ஒரு மனிதன் அடிப்படை கல்வியை படித்து முடிவதென்றால் ஏ லெவல் என்று வச்சுக்கிறாங்க. அப்படித்தானே? அடிப்படை கல்வியை படித்து முடிவதென்றால் என்ன? ஏ லெவல் வரைக்கும் என்ன செய்யணும்? படிக்கணும். ஏ லெவல் படித்து முடிகிற டைமில் அட்லீஸ்ட் 18-19 வயசு என்ன செஞ்சிடும்? முடிந்துவிடும். அப்படி முடிஞ்சிருமா இல்லையா? 17, 18, 19 வயசு முடிஞ்சிடும். அப்போ அதுக்கு பின்னால் உழைக்கலாமான்னு கேட்டால் உழைக்க இயலாது. ஏன்? அதுக்கு பிறகுதான் காலேஜ் போகிற வேலை இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு போகிற வேலை இருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு 4 வருஷம் படிக்கணும். அந்த 4 வருஷம் கிடைக்கிறதுக்கு இடையில இவருக்கு 20 வயசு என்ன செஞ்சிடும்? ஆகிரும். இந்த 4 கிடைச்சேன்னு சொன்னால் 24 வயசு.
இன்னும் படிச்சு முடியலை, அடுத்த கட்டம் என்ன? உழைக்கணும். 24ஓட வேலை கிடைச்சிருமா என்று கேட்டால் இல்லை. பேசிக்காக ஃபைல்களை நிரப்பிக்கணும், இன்டர்வியூகளுக்கு போகிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்போது ஒரு வருஷம் இந்த உழைப்பு ஆரம்பிப்பதற்கு, பேசிக்கான உழைப்பு ஆரம்பிப்பதற்கு 25 வயசு ஆயிரும். 25 வயசு ஆயிரும். இப்போ நம்ம பயான் பண்ணுறோம்னு வைங்களே, இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது. என்ன, நீங்கள் எத்தனை வயசு? 25 வயசு வரை வலியுறுத்துகிறேன்னா வழங்குவீங்க. ஏன்னா எங்களோட சிஸ்டத்தில் என்ன போட்டிருக்கீங்கன்னா, அந்த வடிவத்தை தான் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதனால 25 வயசு. அப்போ திருமணம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்ன, 25 அல்ல, அதற்கு மேல் என்ற சிந்தனை எங்களுக்கு உருவாகும். அப்போ எங்களை சிந்திக்க வைக்கின்ற முறையில் தான் நம்ம இஸ்லாமிய முறைப்படி சிந்திக்கிறோமா, இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து என்ன சிந்திக்கிறோம்? இஸ்லாமிய சப்ஜெக்டை தான் சிந்திப்போம், சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நாங்கள் சிந்திப்போம். ஆனால் யார்ட முறையில் சிந்திப்போம்? வேலி போட்ட வேண்ட முறையில் சிந்திப்போம். அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லது இந்த உலகத்திலே சிஸ்டத்தை ஒரு மெத்தடில் கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய வேண்ட முறையில் தான் நம்ம சிந்திப்போம். இப்போ 25 தான் என்று சொன்னால், ஒருத்தன் 18 உழைக்க போகிறவனை எப்படி பார்ப்போம்? படிப்பு இல்லை அவனுக்கு, அதனால் என்ன செஞ்சிட்டான், உழைக்க போயிட்டான். யாராவது 16 உழைக்க போகிறவனை உருப்படியாக பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். 16 உழைக்க போகிறவனை யாருமே படிப்பில் ஃபெயில், அதனால் உழைக்க பேத்திக்கிறான். முறை இல்லாதவன் அதனால் உழைக்க பேத்திக்கிறான். அவனுக்கு படிப்பு வரல, அதனால் உழைக்க பேத்திக்கிறான். ஏன்? படித்து முடிஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும், உழைக்கணும் என்ற சிஸ்டம் எங்களுக்கு என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இதை தாண்டி ஒருத்தர் உழைக்க ஆரம்பித்தால், 25 வயசுக்கு பிறகு ஒருவர் உழைக்க ஆரம்பித்தால், இதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால சப்ஜெக்டோடு சம்பந்தப்படுற விஷயம். அதனால் இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உழைக்க ஆரம்பிச்சுட்டான்னு வைங்களேன், சம்பாதிச்ச உடனே அவன் கல்யாணத்தை பேசினான்னு வைங்களேன், இப்போ தானே சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிறாய், உமாவுக்கும் கொடுக்கல, வாப்பாவுக்கும் கொடுக்கல, தங்கச்சியை பார்க்கல, அதுக்குள்ளே உனக்கு என்ன கல்யாணம், உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அவனை ஒரு கெட்டவனாக பார்த்துடுறது. அவன் சொல்கிறதுக்கே ஒரு 2 வருஷம் தாமதிப்பான், அவனை ஒரு கெட்டவனாக பார்த்து விடுவது. இப்போ 26 27 அவன் ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாண்டா, பெரும்பாலான குடும்பங்களில் அது ஓகேன்னு சொல்லிட்டாலும் கொஞ்சம் அவசரப்பட்ட மாதிரி தான் இந்த காலத்தில் ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. பெண்களே பெரும்பாலும் 24 25 வயசை தான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு 28 29 அவன் திருமணம் முடிக்கலாம் என்கின்ற இடத்துக்கு வாரான். 33 வயசுல என்ன சொல்றான்டா, கட்டாயம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்ன்றான். எத்தனை வயசுல? 33 வயசுல கட்டாயம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும். சுகர் இப்போ 33லே வந்துருது. அவனை 4 வருஷம் தான் வாழ விட்டிக்கிறோம். அவனை எத்தனை வருஷம் வாழ விட்டிக்கிறோம்? 4 வருஷம். இது எல்லாத்தையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது பயான் வேற பண்றோம். பயான் பண்றது பிழை இல்லை, நம்ம சிந்திக்க வச்சுக்கிற முறை தான் பிழைங்க. எங்களை சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய முறை பிழை. 33 வயசுல செக் பண்ணோன்னே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சுகர் ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது அப்படின்றான் அவனுக்கு. அவன் அப்பதான் திருமணம் முடிச்சான். அவன் ஒரு பிள்ளைய திருமணம் முடிக்கிறான். அந்த பிள்ளை A லெவல் வரைக்கும் தான் முடிச்சிருக்கு. A லெவல் வரைக்கும் முடிச்சு. உங்களோட வைஃப் படித்தவரான்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. இல்லை பெருசாக படிக்கல, A லெவல் வரைக்கும் படிச்சேன். A லெவல் வரைக்கும் படிச்சேன்டா கிட்டத்தட்ட 12 வருஷம் படிச்சிருக்கு. எத்தனை வருஷம் படிச்சிருக்கு? 12 வருஷம் படிச்சு. இவன் என்ன பதில் சொல்றான்? பெருசா என்ன செய்யலை, படிக்கல. அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் படிக்கணும்? 12 வருஷ படிப்பையும் நீங்க உங்களோட மனைவியையோ அல்லது கணவனை அறிமுகப்படுத்துற நேரத்தில் எப்படி அறிமுகப்படுத்துறோம்னா, அவர் பெருசா என்ன செய்யலை, படிக்கல. ஒரு 12 வருஷம் தான் படிச்சுக்கிறார். நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துற காலத்தை போல 900 வருஷம் வாழ போறோம்டா 12 வருஷம் படிச்சாருன்றதை குறைச்சி சொல்றது நியாயம். மொத்தமே 60 வருஷம் தான் வாழ போறோம். 10 இந்த பக்கத்தில் சின்ன பிள்ளையா போயிடுது, அந்த 10 வருஷம் 50க்கு போகிற சின்ன பிள்ளையா போயிடுறோம். மொத்தம் இருக்கக்கூடியது 40 வருஷம். இந்த 40ல் 12 வருஷம் படித்ததை எப்படி பேசி பழகிக்கிறோம்டா, அவர் அவ்வளோதான் என்ன செஞ்சுக்கிறாரு, படிச்சுக்கிறான்னு பழகிக்கிறோம். இப்போ இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது, உழைப்பை வலியுறுத்துகிறது, திருமணத்தை வலியுறுத்துகிறது என்றது சப்ஜெக்ட் சரி. ஆனால் நம்ம சிந்திக்கிற முறை எப்படின்னா, அவன் சொன்ன மாதிரி என்ன செய்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏக கால பகுதியில் கல்வியும், அவனுக்கு தகுதி இருந்தால் தேவை இருந்தால் அதே கால பகுதியில் உழைப்பும், அதே கால பகுதியில் திருமணமும் என்கின்ற பகுதியை நாங்கள் நாங்களே இப்போ புரிஞ்சிட்டோம்னு வைங்களேன். அது சரிதான் புரிஞ்சாலும் எங்களுக்கு அவசரமாக அதை ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு போயல் மாதிரி இருக்குதா? இயலாது. சூழல் நம்ம அப்படிப்பட்ட சிஸ்டத்துக்குள்ளே தான் படிக்கணும், அப்படிப்பட்ட சிஸ்டத்தால் தான் நம்ம வெளியேற வேண்டியிருக்குது, அப்படிப்பட்ட முறையில் தான் வர வேண்டியிருக்குது. இப்படி ஒரு காலப்பகுதியை வைத்துக்கொண்டு நம்ம சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களால் சிந்திக்க முடியும். முதலாவது, எங்களது குழந்தை வளர்ப்பு, நமது குழந்தைகளுடைய நவீன சவால்களில்
முதல் பகுதியாக நீங்கள் எழுதி கொள்ள வேண்டிய விஷயம், வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள், பொறுப்பாளர்கள், சமூக தலைவர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லோரும் முஸ்லிம் சமுதாயத்தினர்களாக இருந்தால் இஸ்லாத்துடைய சிஸ்டத்துக்கு எதிரான சிந்தனை யுத்தம் ஒன்று என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியாமலே நம்முடைய மனசில் பல விஷயங்களை பதிவு செய்ய வைத்திருக்கிறது. எங்களுக்கு தெரியாமலே பல விஷயங்களை எங்களுக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறது. இந்த பதிவு செஞ்சிட்டோம் என்று சொன்னால் நம்ம எத்தனையோ விஷயங்களை விளங்குவதற்கே டைம் ஆகிறோம். 17 வயது சிறுமிக்கும் 16 வயது சிறுவருக்கும் இடையில் தவறான தொடர்பு. 17 வயசு சிறுமி என்றான். எத்தனை வயசு சிறுமி? 17 வயசு சிறுமி. அதை முஸ்லிம்களும் அங்கீகரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கடா, ஓ இன்னும் 18 வயசு ஆகல போல இருக்கின்றாங்க. இந்த 18 வயசு என்று கொண்டு வந்தது யாரு? 18 வயசாகினால்தான் ஒரு மனிதன் என்ன செய்யறான், அந்த அதாவது பெரியவனாகிறான். இல்லை என்று அவன் சிறியவன் என்ற 17 வருஷமும் 10 மாசமும் 9 நாளும் அவர் யாரா? சிறுவர். ஒரு நாள் தாண்டிட்டார்னா பெரியவர். ஒரு நாள் டிசம்பர் 30 அவர் சிறியவர், அடுத்த ஜனவரி 18 வயசு முடிஞ்ச அடுத்த ஜனவரி 1 பெரியவர். சட்டமே மாறுது. இது யோசிச்சு பார்த்தாலே மூளைக்கு பொருத்தம் இல்லாத சட்டம் என்றது தெரியுது. ஆனா நாங்க எப்படி பழகிக்கிறோம்? அதுதான் பெரியவர் சிறியவர் என்று பேச்சுக்கு நம்ம என்ன செய்யறோம், பழகி இருக்கிறோம். அவன் நீங்க யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். எங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் சப்ஜெக்டே சிந்தனை யுத்தம் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும். சிந்தனை யுத்தம் என்பதை மனதிலே பதிய வைக்க வேண்டும். இன்னும் ஒரு வகையில் சில விஷயங்கள் உதாரணங்கள் இருக்குது. இந்த சிந்தனை யுத்தம் எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதை நான் பின்னால் சொல்றேன். அதாவது சிந்தனா ரீதியாக எங்களுடைய எல்லா பகுதிகளையும் அப்படி மாற்றி இருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து அதாவது விலக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் நம்ம சிந்திக்கிற முறை, பிள்ளைகளை பற்றி கவலைப்படுற முறையும் அவன் சொன்ன முறையில் தான். நம்ம பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறோம் எப்படி தெரியுமா? அவன் எப்படி கவலைப்படணும் என்று சொல்லிக்கிறான் அந்த முறையில். கவலைப்பட வேண்டும் என்பது சரி, எப்படி கவலைப்பட வேண்டும் என்றது அதாவது எங்களோட சிஸ்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பதிவு செய்கிறோம். உதாரணமாக இளைஞர்கள் ஒரு 11-12 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம். பெற்றோர்கள் எப்படி பார்க்குறேன்னா, குழப்பமான ஒரு வயசு, ஒன்றும் விளப்பம் இல்லாத ஒரு வயசு, விளங்காத ஒரு வயசு, எப்போ பார்த்தாலும் ஒரு துடினமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வயசு, அவனுக்கு ஒன்றும் விளங்காது, கெட்டு போகிற வயசு, இப்படி தானே சொல்லி பழக்கிக்கிறோம். இது யார் சொல்லி தந்தது? அப்படித்தான் அவன் இருப்பான்னு சொல்லி யார் சொல்லி தந்தது? இந்த சிந்தனை எங்கேயாவது நம்ம புரிஞ்சு விளங்கிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. 40 வயசுக்கு பிறகு உள்ளவங்க குழப்பம் செய்யலை. ஊரில் உள்ள அத்தனை பிரச்சனையும் பெரிய வயசால் உள்ள வார பிரச்சனை எத்தனை இருக்கு. நிர்வாக சண்டைகளில் இருந்து, போட்டி பொறாமையில் இருந்து, பிஸ்னஸ் பிரச்சனையில் இருந்து, கொள்ளையில் இருந்து, குழப்பத்தில் இருந்து, போதை விற்கிறவன்ல இருந்து யாரு 20 வயசுக்குள்ளையா 40 20 வயசு குழப்பமான வயசு. என்ன அதை சொல்ல போனால் திருத்த இயலாத வயசு அது 40க்கு பிறகு தான். விளங்கிட்டா? 40-50க்கு பிறகு தான் திருத்த இயலாது. மன் ஷப்ப அலா ஷைஇன் ஷாப அலைஹி. ஒன்றிலேயே ஒருத்தருடைய இளம் வயது கழிஞ்சிட்டுன்னா அவன் முதுமை பருவம் என்ன செய்யும், அதில் தான் கழியும். இந்த வயசை நம்ம அப்படி சொல்லி கொடுத்ததுனால அவனுக்கு அது பிளஸ்ஸா போகுது. யாரு? இளைஞனுக்கு. நான் குழப்பம் வயசு தானே, சரி குழப்பம் செய்யறேன் என்ன, அவனுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டு பதிஞ்சிருது. உண்மை அதல்ல. ஒருவர் எந்த சூழல்ல இருக்கிறாரோ, அவர் பெரியவராயிருந்தாலும் சிறியவராயிருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்பதான் அவன் என்ன செய்வான், உருவாகுவான. தவிர வயசில் அதில் சப்ஜெக்ட் ஒன்று என்ன இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். சூரா கஹஃப் எல்லாரும் வெள்ளிக்கிழமை ஓதுறோம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம். அவர்கள் இளைஞர்கள், தங்கள் இறைவனை நம்பிய இளைஞர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். ரசூலுல்லாஹ் கிட்ட படிக்க வராங்க, நஹ்னு ஷபபத்துன் முத்தகாரிபூன், நாங்கள் சமவயதுடைய இளைஞர்களாக என்ன செய்தோம், இருந்தோம். அந்த பிரு மவுனான்னு சொல்றதுல 70 பேர் கொல்லப்பட்டாங்களே, ரசூலுல்லாஹ் குனூத் ஓதினாங்களே, அந்த 70 பேர் யாரு? இளைஞர்கள். நம்ம பேசுற அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு என்று எத்தனையோ நபித்து, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர், எல்லாம் யாரு? இளைஞர்கள். இவங்கெல்லாம் இளைஞர்கள் நல்லா இருந்தாங்கன்னா என்ன காரணம்? இன்றைக்கு நீங்க அரசாங்கத்தில் பாருங்க, இலங்கை அரசாங்கம், உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கத்தையும் பாருங்க, 25 வயசுல இருக்கிறான், அவன் எலெக்ஷன்ல நிற்கிறான், லீட் பண்ணிக்கிட்டு போறான், தூதுவராக இருக்கிறான், படைத்தளபதி ஆகிறான். அவன் எப்படி அப்படி ஆகினா சூழல். இவனுக்கு நம்ம பட்டாசு குளத்தினாலும் பயந்தோடுற மாதிரி வளர்த்திக்கிறோம். அதனால இவன் என்ன செய்ய மாட்டான், தளபதியா வர மாட்டான். அவன் அந்த யுத்த சூழல்ல வளர்ந்திக்கிறான். அதனால தளபதியா என்ன செய்யறான், வருகிறான், ஜனாதிபதியா வாரான். அதே போல என்ன இளவரசரா வாரா, ஒரு தூதுவர வாரானா இல்லையா, வளர்க்கப்படுகின்ற சூழல். அப்ப இளைஞர்கள் என்றால் இப்படி என்று யார் கொடுத்தது? யாரோ நமக்கு டிசைன் பண்ணினதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்ப்போம். இப்படி தான் பிள்ளைகளையும் பார்ப்போம். இதுதான் சிந்தனை சவால் என்றது. புள்ள கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது சத்தம் போட்டு தெரிஞ்சா அவனுக்கு ஒரு பேர் வச்சு, சம்திங் ஒரு ரோங் ஒன்று இவனுக்கு என்ன செய்யுது இருக்குது.
சுரப்பி ஒன்று மாறி வேலை செய்யுது ஒரு உங்களுக்கு ஒன்று தந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதில் இருந்து உங்களோட மைண்டில் என்ன இருக்குமெண்டா சுரப்பியை கிளியர் பண்ணுறதுல தான் என்ன செய்யும், சிந்தனை இருந்துட்டு இருக்கும். அவன் சாதாரணமாக ஓடி பேத்து விழுந்தாலும் இவன் எப்போ பார்த்தாலும் ஓடி போய் என்ன செய்கிறான், விழுகிறான். ஏதாவது ஒரு வேலை ஒன்றை செஞ்சாலும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான். இந்த துடினமாகவே இருந்து கண்டிக்கிறான். அதுக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லிடுவார், பிராய்லர் கோழிகள் கூடுதலாக சாப்பிட்றதுனால தான் பிள்ளைகள்கிட்ட துடினம் இன்றைக்கு அதிகமாகிட்டு, அதிலிருந்து கடைக்காரனை வெறுத்துடுறது. விளங்கிட்டா? சும்மாவான கதைகளையும் கதையாடல்களையும் உருவாக்கம் செஞ்சு நீங்கள் என்ன செஞ்சிடறீங்கன்னா ஒரு சிந்தனைகளை என்ன செஞ்சிடறீங்க, உள்வாங்கிடுறீங்க. நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால், நல்ல முறையில் இருக்கணுமென்றாக இருந்தால், முதலாவது நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், எவருடைய தகவலையும், அது யாராயிருந்தாலும் சரி, எவருடைய தகவலை என்ற தலையில் என்ன செய்யறதில்லை, போட்டுக்கொள்வதில்லை. எந்த மீடியாவுடைய செய்தியும் தலையில் போட்டுக்கொள்றதில்லை. எந்த ஒன்றையாவது எடுப்பதாக இருந்தால் அந்த துறை சார்ந்தவர்களுடைய ஒரு 3, 4, 5 பேர் அதை உறுதிப்படுத்தி அப்படி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மட்டும்தான் என்ன செய்யறது, நான் நம்புவேனே தவிர மற்றபடி நம்ப மாட்டேன் என்றால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக என்ன செய்யலாம், உங்களுக்கு இருக்கலாம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் வருவதற்கான இன்றையுடைய பிரச்சனைகளில் முதலாவது அம்சமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சிந்தனை யுத்தம் ஒன்று உங்களுக்கு என்ன செய்து நடக்குது. இந்த சிந்தனை யுத்தத்தை நீங்கள் இன்னும் சரியாக விளங்கிக்கணும்னா, ஒரு படம் வந்துச்சு, ரசூலுல்லாஹ்வோட வரலாறு. என்ன பேர்? ரசூலுல்லாஹ்வோட வரலாறு. பார்க்காதவங்க இருப்பாங்கிறதுனால அந்த பேரை சொல்லலை, சரியா? நபிகளாருடைய வரலாறு. அதை பெரும்பாலும் இங்கிலீஷில் வந்தது. அதை யாராவது படிச்சீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு நீங்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை படிச்சீங்கன்னா அதில் வர்ற படம் தான் உங்களோட தலையில் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தீங்கன்னா அதில் வாரவருடைய படம் தான் உங்களுடைய தலையில் நிற்கும். ரசூலுல்லாஹ் என்ற சொல்ல லைட் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் என்ன செய்யும், உங்களுக்கு ஏற்படும். இந்த முசீபத்தை உங்களோட மண்டையில் ஏற்றினது யாரு? அந்த படம். இது யாரு? அப்போ இதுவரைக்கும் கற்பனையில் வராத ஒன்று இருந்ததை இனி உங்களுக்கு நீக்கவே இயலாது. அதை உங்களால் என்ன செய்யலாது, அதை பார்த்த பின்னால உங்களால் நீக்கவே முடியாது என்கின்ற அளவில் ஆகிரும். உம்ரா போகாமல் இருக்கக்குள்ள மக்காவை பற்றி மதீனாவை பற்றி பார்த்த கற்பனையும் போயிட்டு வந்த பிறகு எங்களுக்கு சிந்தனையில் பதிஞ்சிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்டுட்டோம். எப்பொழுதுமே காணாமல் இருக்கும் வரைக்கும் கற்பனை பவராக இருக்கும். கற்பனை என்ன செய்யும், பவராக இருக்கும். கண்ட பிறகு இவ்வளவுதானாண்டு ஆகிரும். சரியா? இதனால நீங்க எப்பயும் புரிஞ்சுக்கணும், உங்களோட சிந்தனையில நீங்க எதை பார்த்தாலும் ஒரு செல்வாக்கு ஏற்படும். அதுக்கு பின்னால குழந்தை வளர்ப்பு, மற்றபடி உள்ள இளைஞர்கள், கணவன் மனைவி என்ற இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாதவைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளாக மாறும். பிரச்சனை இல்லாதவைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளாக மாறும். ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் அப்படி ஆகிடும். இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போறேன். உதாரணமாக, அதாவது கணவன் மனைவி பிரச்சனை என்றது குடும்ப வாழ்க்கை தலைப்புகளில் நிறைய பேசப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு தலைப்பில் பேசக்கூடியவர் இப்படி சொன்னார்னு வைங்களேன், கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்றது ஒரு நிம்மதி கலந்ததாக, எப்பொழுதுமே கலகலப்பாக, எப்போதுமே மகிழ்ச்சியாக, காணுகின்ற நேரமெல்லாம் நிம்மதியான சூழ்நிலையில் இருந்தால்தான் அது மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்க்கை என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார்னு வைங்களேன். அன்றைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்? நீங்க அது வரைக்கும் அவர் 2 வார்த்தை பேசுவாரு, நீங்க 2 பதில் சொல்லுவீங்க. இது இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையை நினைச்சிட்டு போயிட்டீங்க. இந்த சந்திர ஒளி பூத்தூவி போற பயணம் தான் திருமண வாழ்க்கை யாராவது ஒரு ஆள் பயான் பண்ணினா அல்லது விளக்கம் கொடுத்தா, அதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு போகல என்ன நடக்கும்? இந்த முசீபத்து பிடிச்ச வாழ்க்கையில நம்ம எழுந்துட்டிக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை? அந்த என்ன எப்பையும் சச்சரவில்லாமல் நிம்மதியோடு பூத்தூவி வாழ்ற வாழ்க்கை, அப்படி வாழ்க்கையோடு உலகத்தில் இல்லை. அப்படி வாழ்க்கையோடு உலகத்தில் இல்லை. அது சொர்க்கத்தில் வேணுமெண்டா என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இது உங்களோட சிந்தனையில் வந்துட்டேன்னு வைங்க, நீங்கள் நல்ல கணவனை கெட்ட கணவனாக பார்ப்பீங்க. அவர் சத்தம் போட்ட உடனே அந்த பயான் கிளிப் அவருக்கு அனுப்பி விடுறது. வணங்கிட்டா நிம்மதியான வாழ்க்கை பாருங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தேன்னு புகாரியில் எழுதி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனைகளை. அப்படின்னு அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் இயல்புகளை மாற்ற இயலாது. திருமண வாழ்க்கை கண்டு சில பிரச்சனைகள் இருந்தே தீரும். ஏன்னா 2 பேர் இணைஞ்சாலே உலகத்தில் பிரச்சனை தான். தனியாய்க்கும் வரைக்கும் எந்த பிரச்சனைக்காது. அது கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்கும். அவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை அமையண்டா இந்த வார்த்தையே பிள்ளை. பிரச்சனை இல்லாத 2 பேரை காட்டு. ஒன்றில் அந்த 2 பேருக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது, அல்லது 2 பேரும் பைத்தியம் ஆகும். சரியா? இப்படி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குமே தவிர
திருமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொருவருடைய இயல்புக்கேற்ப பிரச்சனையாக இருந்து கண்டு இருக்கும். இந்த கனவை உங்கள்கிட்ட தந்துட்டாங்கன்னு வைங்களேன், இப்படித்தான் வாழ்க்கை ஒரு அற்புதமான இன்பமான அப்படி ஒரு வாழ்க்கைன்னு தந்துட்டாங்கன்னு வைங்களேன், இது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். பல கணவன்மாருக்கு திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்த என்ன, அந்த மனைவியை நீ பார்த்தால் அதை இதான் அதர்த்த இலைஹா சர்ரத்க, உன் கண்களை அவள் குளிர்விப்பாள். இதா ஹிப்த அன்ஹா ஹஃபிதத்க, நீங்கள் மறைந்தால் உங்களை பேணி பாதுகாப்பாள். இந்த ஹதீஸை சொன்னி, இந்த ஹதீஸ் சொல்லிட்டு போறதுல பிரச்சனை இல்லை, இந்த ஹதீஸ்ல ஒரு விளக்கத்தை ஏற்றி விட்ட என்ன, வீட்டுக்கு கணவன் வருகிற நேரத்தில் நல்ல முறையில் உடுத்து மேக்கப் பண்ணி நீங்கள் புது ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கணும் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இவர் பகல் 12 மணிக்கும் வருவார், ஈவினிங் 4 மணிக்கும் வருவார், திடீர்னு நைட் 9 மணிக்கும் வருவார். மேக்கப் செட்டோட தான் தெரியும் நம்ம ஊருக்குள்ள. சரியா? சாத்தியமா இது? சாத்தியம் இல்லை. நீங்கள் அதாவது திருமணம் முடிக்கிற காலத்தில் பொண்ணுடு பட்டின நேரத்தில் எப்படி இருந்தீங்களோ அப்படி இருக்கணும். அவர் கோட் சூட்டோடு இருக்கணும். யாரு? ஹஸ்பண்ட். அவரும் மகிழ்விக்கணுமே, அவர் கோட் சூட்டோடு இருக்கணும். அப்போ ஊர் மக்கள் எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு பார்த்துங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விளக்கம் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறது ஒன்றே. அன்றைய சஹாபா பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் மாற்றி கீத்தியெல்லாம் இருக்கல. ஒரே வழிதான் இந்த ஹதீஸ் சொல்றது, பிரச்சனை இல்லாத முறையில் உங்களை வரவேற்பாள். பிரச்சனை இல்லாத முறையில், உங்களோட மனசை மகிழ்வித்த முறையில், சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் வரவேற்பாலே தவிர மேக்கப் செட்டோட திரிவாள்னு இந்த ஹதீஸுக்கு என்ன எந்த அர்த்தமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அர்த்தமும் இல்லை. சுத்தமாக இருக்கணும் என்ற அர்த்தம் இருக்குது. சிறப்பான முறையில் வரவேற்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் வரவேற்கணும் என்றது இருக்குது. அவர் அந்த மெத்தடில் வரணும் என்றதா இந்த ஹதீஸ்ல உள்ளது. இந்த விளக்கம் உங்கள்கிட்ட ஏறிட்டா அந்த குடும்பத்தில் பிரச்சனையும் சேர்ந்து ஏறும். ஏன்னா விளக்கம் அப்படித்தான் எனக்கு. அதனால் அந்த பிரச்சனையும் சேர்ந்து என்ன செய்யும்? ஏறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிகப்பெரிய சிக்கல். இன்றைய எல்லா சப்ஜெக்டையும் எடுத்துக்கொண்டான்னா இதுதான் கணவன் மனைவி புரிந்துணர்வு அப்படின்னு சொல்றோம். கணவன் மனைவி புரிந்துணர்வு அப்படின்றோம். இப்போ கணவன் மனைவி புரிந்துணர்வுண்டா உலகத்தில் உண்மையான புரிந்துணர்வுன்னு ஒன்றிருக்கா? இல்லை. நீங்கள் உலகத்தில் எவரையும் 100% புரிய இயலாது. இதை எழுதி வச்சுக்க. உலகத்தில் உங்களோட பிள்ளைய புரிய இயலாது. உங்களோட பிள்ளைய 100% புரிய இயலாது. புரிகிற ஒரு டைமுக்கு நீங்கள் ஷொக்காகிறீங்களா இல்லையா? இவன் இப்படி இருந்தால் நான் எதிர்பார்க்கவே இல்லையாண்டு பிள்ளைய நீங்கள் புரிய இயலாது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியும், அது ஏன் உமாக்கு எனக்கு சரியாக தெரியாண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும். என் உமாவா ஒரு விதத்தில் நம்புறா, இந்த விஷயம் என் உமாவுக்கு தெரியான்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ விஷயம் உங்களோட உமாவுக்கு தெரியான்னு பெரியவங்களுக்கும் தெரியும். உலகத்தில் 100% யாரையும் என்ன செய்யலாது? புரிய இயலாது. புரிய வைக்க ட்ரை பண்ணவும் கூடாது. அந்த எவ்வளவுக்கு எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுமோ அந்த லெவலோட என்ன செய்யணும்? நம்ம நிற்க வேண்டும். அப்படி இஸ்லாம் எங்கேயும் கடமையாக்கல. ஸோ முதலாவது நீங்கள் மனதில் பதிய வைங்க, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளில் பெரும்பாலானவைகள் நாங்களா தேவையில்லாம இந்த கூடுதல் பேச்சுக்களால், கூடுதல் விளக்கங்களால், மோசமான சிஸ்டங்களால், இந்த சமுதாயத்தில் உள்ள மோசமான சிஸ்டங்களால், அந்நிய கலாச்சார தாக்கங்களால் ஏற்படுத்தி கொண்டவைகள். இதுதான் பல பிரச்சனைகளுக்கான நான் ஒரு ஊரில் உள்ள கலாச்சாரம், ஒரு ஊரில் உள்ள வளமை அதை சொல்லலை. அது பொதுவாக ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் சிஸ்டங்கள் என்ற பெயரில் எங்களோட தலையில் ஏறி இருக்கிறது. அதுதான் எங்களோட குழந்தைகளை நாம் அதிகமாக பிரச்சனையாகுவதற்கான காரணம். இது முதல் அம்சம். இரண்டாவது, இதை நான் இரண்டாவது என்று சொல்றதை நம்ம முதலாவது சொல்லி இருக்கணும். சரியா? இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னா, இதைத்தான் நான் முதலாவது சொல்லியிருக்கேன். பிரதானமாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அது அல்லாஹ் நாடாம என்ன செய்யாது, நடக்காதுன்னு நமக்கு தெரியும். நாங்கள் இந்த உலகத்தில் செய்கின்றவைகள் எல்லாம் முயற்சிகள் தான். நாங்கள் இந்த உலகத்தில் செய்கிறவைகள் எல்லாம் முயற்சிகள் தான். சரியான கடமைகளை செய்தோமா, எமக்குள்ள பொறுப்பை செய்தோமா, அதை ஈர்ப்போடு செய்தோமா என்றுதான் இந்த அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்க போற கேள்வி. எங்களால் உள்ளதெல்லாம் முயற்சிகள் தான். முயற்சியிலேயே மிக பிரதானமானது எது தெரியுமா? துஆ, பிரார்த்தனை. துஆக்கள், பிரார்த்தனைகள் தான் முயற்சியிலேயே மிக பிரதானமானவைகள். பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆவுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்று உங்களோட மனசில் என்ன செய்ய டச் பண்ணி கேட்டுப்பேன். ஏன்னா பிரார்த்தனை இல்லாமல் வேற ஒரு முஃமினுடைய வாழ்க்கையே முழுசா என்ன? துஆ தான். துஆவால தான் எல்லாமே என்ன செய்யும், எங்கள் உள்ளத்தில் சேஞ்ச் வரும், மாற்றங்கள் வரும். அல்லாஹு தஆலா அதை நாடுவான்றதுலாம் துஆ தான். இந்த துஆவுடைய விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்ம எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? இந்த துஆவுடைய அம்சங்கள் ஒரு காலத்தில் இருந்த பெற்றோர்களிடத்தில் இருந்த அந்த அளவை விட இப்போ நிறைய குறைஞ்சிதான செய்து இருக்குது. நமது உம்மமார்கள் அவர்களெல்லாம் நினைச்சு பாருங்க, அவங்களோட துஆக்களுடைய காலப்பகுதியை நம்மளோட துஆவுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அவர்களுக்கு அன்றைக்கு துஆக்கள் தெரியாம இருக்கு, ஆனால் அவங்க நிறைய துஆல பற்றோடு இருந்தார்கள். நமக்கு நிறைய துஆக்கள் தெரியும், பற்று என்ன செஞ்சது? குறைந்து போயிருக்குது. எத்தனை பேர் குழந்தைகளுக்கான துஆக்களை மனநமிட்டு வைத்திருக்கிறோம்?
ஒய்துகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. அந்த குழந்தையை தீண்டக்கூடிய கண்ணேரிலிருந்தும் ஷைத்தானுடைய தாக்கங்களில் இருந்தும் அதே போல தீங்கான விஷயங்கள் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆன்னு சொல்றாங்க. ஹசன் ஹுசைனுக்காக பாதுகாப்பு தேடுறாங்க. தந்தையுடைய அந்தஸ்தில் இருந்து கொண்டு பாட்டனாராக என்ன செய்கிறாங்க, அதை தேடுகிறார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அஸ்வாஜினானா எங்களது துணைகளை, கணவன் மனைவி, அதே போல மனைவி கணவன், இப்படி ரெண்டு பேருமே கேட்க முடிந்த ஒரு துவா. திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்கள், ஏண்டா திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அது ஏற்படுகிற நேரத்தில் அது என்ன செய்கிறது, அந்த பிரார்த்தனை சம்பந்தப்படுது. எனவே இந்த துவாக்கள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு துவா உண்டு. இந்த துவாவை திருமணம் முடித்து ஒருவர் மனைவியே இல்லாத, அதாவது காலப்பகுதி ஒரு 70-80 வயசு அடைகிறாங்க, அவங்களும் இந்த துவாவை கேட்கலாமே. கண் குளிர்ச்சி என்பது இம்மையிலிருந்தான் மறுமையிலிருந்தான் எல்லா காலப்பகுதியும் குறிக்கக்கூடிய ஒரு துவா. இந்த துவாவை ஆள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த துவாவை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குடும்பத்துக்கு கண் குளிர்ச்சியை கபூல் செய்து விட்டால் அதுக்கு மேலே என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான், அதில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். அதே போல எத்தனை இது போன்ற துவாக்களை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோம். ரப்பி ஜித்னி இல்மான்னு சொல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியை நீங்கள் சொல்லுங்கள் ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு அறிவை அதிகப்படுத்து அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அப்ப இதெல்லாம் தெளிவுக்கும் படிப்புக்கும் அறிவுக்குமான துவாக்கள். இந்த துவாக்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. இப்படி எத்தனை துவாக்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சொல்லி கொடுத்திருக்கிறோம். எனவே இது போன்ற விடயங்களில் நாங்கள் கூடுதலாக கவனம் நாங்களும் கேட்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரங்களில், தொழுகைகளில், சுஜூதுகளில் பிரார்த்தனை தான் வாழ்க்கைன்றதை முதலாவது நம்பணும். பிரார்த்தனை தான் வாழ்க்கை என்பதை முதலாவது நம்ப வேண்டும். பிரார்த்தனையால் தான் அனைத்தும், முயற்சியும் பிரார்த்தனையும் அல்ல. முயற்சியில் முதலாவது பகுதி என்ன, பிரார்த்தனைகள் தான், துவாக்கள் தாண்டு குழந்தைகளுடைய விஷயத்தில் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் விளக்கத்தோடு நம்ம அணுக வேண்டியிருக்குது. என்ற சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்கிற ஒரு காலகட்டம். துவாக்களை நிறைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, அதே போல் கணவன் மனைவிக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நிறைய துவா செய்ய என்ன செய்யணும், பழக வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த துவாக்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பிள்ளைகளுடைய நிகழ்காலத்தையும் மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொண்டவர்கள். மூன்றாவது, இந்த குழந்தை வளர்ப்பு என்று சப்ஜெக்ட் வார நேரத்திலேயே பெற்றோர்களுக்கு மிக பிரதானமாக சிந்தனையில் இருக்கக்கூடிய இன்னொரு நவீன ரீதியான ஒரு விஷயம் என்ன என்றால், அந்த பிள்ளைக்கு மீடியாட சப்ஜெக்டை எப்படி குறைக்கிறது. அதாவது மொபைல் ஃபோன், டெப், அதே போல் லேப்டாப், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தாமல் எப்படி அவனை வளர்ப்பது என்று யோசித்து முடியக்கூட அவன் பயன்படுத்தி 6 வருஷம் ஆயிடுது. யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதை எப்படி இல்லாமல் ஆக்குறது என்று பிறக்க முந்திருந்து யோசிக்கிறாங்க. ஆனால் யோசித்து முடிகிற சந்தர்ப்பத்தில் அவன் எல்லாம் பழகி எல்லா இடத்துக்கும் வந்துடுறான். அதுபோல் இவரே பெருமை அடிக்க ஆரம்பிக்கிறார். அவனுக்கு நல்ல முறையில் பட்டன் தட்ட தெரியும், எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறான்னு சொல்கிற அளவுக்கு இவர் மாறிடுறாரே தவிர இவர் தடுத்த மாதிரி விளங்கல. இந்த சோசியல் மீடியா பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்பது என்று யோசிச்சுட்டிருக்கிறாங்க. முதலாவது அம்சம் என்னென்னா, ஒரு காலத்தில் ஒருத்தன் வாழ்ந்து கொண்டு அந்த காலத்தில், அதாவது அந்த சமுதாய ரீதியாக தவிர்க்கவே முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்ட ஒன்றை ஒருத்தர் தவிர்க்கிறதுக்கு யோசிக்கிறதே புத்திசாலித்தனமின்மை. ஒருத்தர் இன்றைய காலத்தில் நான் வாகனத்திலே போகக்கூடாதுன்னு யோசிக்கிறான்னு வைங்களேன். என் பிள்ளைய வாகனத்தில் அனுப்பக்கூடாது, நானும் வாகனத்தில் போகக்கூடாதுன்னு யோசிச்சா சாத்தியமா? அந்த காலத்தில் எங்களோட உமா அப்பாவெல்லாம் என்ன செஞ்சாங்க, நடந்து தான் போனாங்க. இனி நான் என்ன ஸ்கூலுக்கு போனால் நடந்து தான் போவேன், ஊருக்கு வெளியே போனால் நடந்து தான் போவேன். நவீன வாகனங்கள்லாம் புதுசாக ஏற்பட்ட விஷயங்கள். இதனால் பல பாதிப்புகள் வருது. இடுப்பு பிரச்சனை வருது, கழுத்து பிரச்சனை வருதுன்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, தவிர்க்க நினைச்சா உங்களால் தவிர்க்கலாமான்னு கேட்குறேன். நீங்கள் நினைச்சாலும் தவிர்க்கலாது. இந்த ஃபேனெல்லாம் புதுசாக வந்தது, இதெல்லாம் நிப்பட்டி போட்டு இயற்கை காத்தோடு வாழுவோம்டா, கொங்கிரீட் வீடுலாம் உடைக்கணும். இதே தான் மொபைல் ஃபோனுக்கும் இதுதான் சோசியல் மீடியா உள்ள விஷயத்தில். உங்களால் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரலாம், வரையறைகள் கொண்டு வரலாம், ஒழுக்கங்கள் கொண்டு வரலாம். அவன் அதை காணாமலே வாழணும்னு நினைக்கிறதே மடத்தனம், ஒரு மடமை. இதை நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். இதை நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் கவலையில் போய் விழுவீங்களே தவிர இதிலிருந்து வெளியே வர இயலாது. அப்போ முதலாவது என்ன நினைக்கணும்டா, நான் வாழுகிற காலம் எல்லோருமே தூங்கி எழும்பின உடனேயே முதலாவது கையை எதுக்கு தேடுறது, எங்கே வச்சு அந்த மொபைல் போனேன்.
அதுக்கு பிறகு தான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். படுத்தெலும்பினதுக்கா மொபைல் கையில் கிடைச்சதுக்கான தெரியல இந்த துவா. விளங்கிட்டா? என்னை அதாவது மரணித்த பின்னால் உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்றது. எதுக்கு உயிர்ப்பித்தது? படுத்து எழும்பினதுக்கு தான். ஆனால் துவா கேட்கறது போன கையில் பிடிச்ச பிறகு தான். அந்த அளவுக்கு ஆயிட்டா இல்லையா? அதுக்கு என்னது பிழை அல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை, இன்றைக்கு உள்ள ஒரு உளவியல் பிரச்சனை. அவர்கள் படுத்து எழுப்பினோடனே போனை தேடுகிறார்கள். அப்படி இது உளவியல் பிரச்சனை. முந்தி படுத்து எழுப்பினோ டோர்ச்சை தேடினாங்க. விளங்கிட்டா? அது மாதிரி இதை தேடுறாங்க, அவ்வளோதான். இது ஒரு உளவியல் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. அது இந்த சமுதாயத்துடைய வளமையில அப்படி ஆயிட்டு. சலாம் கொடுத்து முடிஞ்சு இடது சலாம் கொடுக்கக்குள்ளே வலது கையில் தான் என்ன செய்யறாரு? மொபைலை எடுக்கிறார். மொபைல் எடுத்து எத்தனை மெசேஜ் வந்திருக்கு, பச்சை பட்டன் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கறது. விளங்கிட்டா? நோட்டிஃபிகேஷன் மனிதண்ட வளமையாக இன்றைக்கு மாறி போயிட்டு. எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் இருந்து வந்து ஒரு ஃப்ளைட் மோட்டில் போட்டிருந்து வெளியே வந்தால் எப்போ ரிலீஸ்ட், அதை ரிலீஸ் ஆகின கூட தான் நமக்கு சந்தோஷம் வருது. இப்படிப்பட்ட காலத்தில் அப்பாவும் இருக்கிறாரு, உம்மாவும் இருக்கிறாரு, உம்மம்மாவும் இப்போ டச் பண்ண பழகிட்டா. புல்ல யூஸ் பண்ணக்கூடாது என்று நீங்கள் சட்டம் போட்டீங்கன்னா சாத்தியமே இல்லை. இது வந்து சாத்தியம் இல்லாத நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? புள்ள கெட்டு போறான்ற ஃபீலிங் கூடும். நீங்க ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகுவீங்க. இப்ப நீங்க புள்ளைக்கு முன்னால மறைச்சு ட்ரை பண்ற நீங்க நினைக்கிறீங்க. புள்ள உங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறான். புள்ள உங்களே பார்த்துட்டுங்க. ஒரு காலம் இருந்துச்சு, ரிமோட்டுகளை கையில வைத்துக்கொண்டு டிவியை பார்த்துட்டு புள்ளைய பார்க்கறது. உனக்கு நாளைக்கு எக்ஸாம் படிக்க சொன்னதே அப்படின்ட்டு இவர் இங்க என்ன சேனல் சேஞ்ச் பண்ணி நினைக்கிறது. சரியா? புள்ள வந்து நீங்க சொல்வதை விட நீங்க செய்வதை தான் என்ன செய்யும் பார்க்கும். அப்ப நமது கைகள் எல்லாம் இதெல்லாம் வந்த பின்னால அந்த பிள்ளைகளுடைய கையிலிருந்து எடுக்கிற பிரச்சனை இந்த உலகத்தில் இந்த நம்ம ஒரு மூன்றாம் உலகம் என்று சொல்லக்கூடியவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டிருக்கிறோம். அங்கெல்லாம் அதாவது மிடில் ஈஸ்ட் மற்றபடி வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் ஸ்கூலுக்கு கட்டாயம் கொண்டு வர சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு டெப் வாங்கி கொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு அதை செக் பண்ணி அதில் தான் படித்து கொடுங்க. ஸ்மார்ட் போர்டெல்லாம் கொண்டு வச்சு அதில் டச் பண்ணி படித்து கொடுத்துக்கிட்டிருக்கிறான். அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்று பிள்ளைகளுக்கு அதை வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்த பின்னால பிள்ளைகள் நோட்ஸ் எடுக்கிறது படிக்கிறதெல்லாம் அங்கே போயிட்டு. ஆனால் அவன் கெட்டு பேத்துருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, கெட்டு போவதற்கான வாய்ப்பு அதில் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு, சந்தேகமே இல்லை. அது கெட்டு போவதற்கான எல்லா சூழ்நிலையும் அதில் இருக்கத்தான் செய்கிறது, அதிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் தடுக்க முடியுமான்னு கேட்டால், அதாவது பயன்படுத்துவதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. சவாலுக்கு யாராவது சொன்னா அவர வீட்டில் தடுத்திருப்பாரு, அடுத்த வீட்டில் யூஸ் பண்ணிப்பான். அவரோட வீட்டில் தடுத்திருப்பாரு, வீட்டில் எதுவுமே இருக்காது, அவனோட கையில் எதுவுமே இருக்காது. அவன் வீட்டில் இருக்கிறத விரும்ப மாட்டான். ஏன் விரும்ப மாட்டான்டா? இங்கே தான் தடை எல்லாத்துக்கும். அதனால கோசன்ட்டு போயிடுறது, வேற வேலையன்ட்டு போயிடுறது, எங்கே போய் அங்கே யூஸ் பண்ணுறது அத்தனையும் அவனுக்கு தெரியும். பாப்பா பேசக்குள்ள சந்தோஷமா சொல்றாரு, என் பிள்ளைக்கு மொபைல் அந்த சப்ஜெக்டே இல்லை, பிள்ளையும் சிரிச்சுக்கிட்டு அப்படி சொல்லுது, வாப்பா நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அந்த பக்கம் போயிட்டு புள்ளைட்டு 2 நிமிஷம் எப்படி இந்த காலத்தில் மொபைல்லாம் வாடல கூட்டாளி ரூட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்ற நல்லா இருக்கு. சரியா? அப்போ இந்த அமைப்பில் தான் இன்றைய காலம் இருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சர்வசாதாரணமாக எந்த பக்கம் போனாலும், ஃப்ளைட்டில் போய் ஒரு ஏறி உட்கார்ந்தா எங்கேயாவது உம்ரா போகணும்னா முன்னால் டிவியோட வச்சுக்கிறான், டச் பண்ணி பார்த்துக்க அப்படின்ட்டு, உனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துக்கன்னு வச்சுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பிள்ளைகளை அதை எப்படி அவனது எதிர்காலத்துக்கு தோதுவாக யூஸ் பண்ண வைப்பது, எப்படி கட்டுப்பாட்டுக்குள் யூஸ் பண்ண வைப்பது, எப்படி வரையறுத்துக் கொள்வது, எப்படி இதை வச்சு நம்ம வேற வேலைகள் அவனை வாங்குவது, இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை கொடுப்பது, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதுதான் நடக்கணுமே தவிர அடுத்த பகுதி இந்த பிள்ளைகளை முழுசாக அதிலிருந்து நீங்க தவிர்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா தவிர்த்தால் அந்த பிள்ளை இன்றைய காலகட்டத்தில் ஒரு பின்தங்கிய பிள்ளையா தான் வரும். அவனுக்கு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறதும், அந்த அப்ளிகேஷனை பற்றி தெரியாமல் இருக்கிறதும், இதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதும் ஒரு அறிவு முன்னேற்றம் அது இல்லை. மகாசேன கட்டின மின்னறிய குலத்தை எல்லாம் படிச்சுட்டு, பராக்கிரம பாவபதி படிச்சுட்டு, இன்றைக்குள்ள நவீன அப்ளிகேஷன் ஒரு பட்டன் தட்ட தெரியாமல் இருக்கிறது என்ன, அது ஒரு கல்வியாண்டு கேட்டால் கல்வி இல்லை. அப்போ அதுவும் அவனுக்கு தெரியணும். அது எந்த வயசில் தெரியணும் அப்படி என்றால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிள்ளை 2, 3, 4 வயசுலேருந்து இது ஆரம்பிச்சிருது. ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதை என்ன செய்யணும், டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் இதை யூஸ் பண்ண வேணாம், இந்த வயசுக்கு பிறகு யூஸ் பண்ணுங்க, அல்லது இவ்வளோ காலத்தில் யூஸ் பண்ண, அதை நம்ம கடைபிடிப்பது வேறு. அது அல்லாத ஒரு அம்சத்தில் பிள்ளைகளிடத்தில் இதை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான 1000 வழிகள் இதில் உண்டு. அதனால் இதற்கு பின்னால் பேசப்படக்கூடிய நிறைய உரைகளில் எப்படி இந்த மொபைலையும் இந்த நவீன சாதனங்களையும் பிள்ளைகளுடைய கல்விக்கு தோதுவாக, ஒரு புள்ள வந்து கேம்ஸை விரும்புதுண்டா, இப்போ கேம்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இசை இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, கூடாது தான், ஹராம் தான், சந்தேகம் இல்லை. ஷேக் அப்துல் கரீம் அல் ஹுதைர் ஹஃபிதஹுல்லாஹ் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, இந்த மாதிரி அவர் வந்து மிகவும் பேணுதலான ஒரு சவுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள் ஒருவர், என் பிள்ளைக்கு நான் இந்த மொபைல் மீடியா அது இது கேம்ஸ் எதுவுமே என்ன செய்யறதில்லை, கொடுப்பதில்லை. ஆனால் அதனால் அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன செய்யறான் இல்லை,
இருக்கிறான் இல்லை, எடுத்து வெளியே போகிறான். வெளியே போனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, வேறு பழக்கங்கள் என்ன, பிண்டைக்கு போதைப் பொருட்கள், மற்ற விஷயங்கள், பல பழக்கங்கள் இருக்குது. என்ன கண்காணிப்புக்கு வெளியே போகிறான். அதை நினைச்சால் என்ன அச்சமாக இருக்கிறது. ஒன்றில் நான் இதை செஞ்சால் வீட்டில் இருந்து எந்த கண்காணிப்பு கீழே இருப்பான், அல்லது நான் வெளியே விட வேண்டியிருக்கு, நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ அவரே இது ஒரு ரெண்டும் தீங்கு தான், ஆனால் நீங்கள் ஒரு தீங்கை செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்றதுக்கு எது உதவுதோ அதை செய்யுங்கன்றாரு. வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு எது உதவுதோ அதை செய்யுங்க. அதை உங்களுடைய கண் பார்வையில், உங்களுடைய மேற்பார்வையில், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே பல விஷயங்களை செய்யலாம். இன்றைக்கு பலர் இந்த ஒரு அதாவது மொபைல் ஃபோன் நவீன இதுகளை வைத்து, அதாவது ஜியோகிராஃபி படித்து கொடுத்தவங்க சின்ன பிள்ளைகளுக்கு, பல ஆங்கில அதாவது திறமைகளை வளர்த்து விட்டவர்கள், அதுபோல பிள்ளைகளுடைய சயின்ஸ் நாலேஜ்களை வளர்த்து விட்டவர்கள், இந்த இத்தனையோ விஷயங்களை 6-7 வயசுக்குள்ளைய பிள்ளைகள் அந்த மொபைலுடைய பழக்கத்தின் காரணமாக மொழி புலமையும் அதே போல இன்னும் பல விஷயங்களும் வளர்ந்து விட்டதை பார்க்குறோம். இன்றைக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, புள்ள சோசியல் மீடியா, மொபைல், நவீன மீடியாக்களை பயன்படுத்தி முன்னேற வேகத்தில் ஊரில் உள்ள சிஸ்டங்கள் முன்னேறலை. இன்னும் மொண்டசூரி நேசரின்னு வச்சுக்கிறோம். அதில் நம்ம முதலாவது ஆரம்ப காலத்தில் என்ன படித்தோம்? கலர்களை படித்தோம், இங்கிலீஷ் பாட்டு படித்தோம். இவன் மொண்டசூரி நடத்துகிற லெவலில் வெளியே போகிறாங்க. யார்? சின்ன புள்ள 5 வயசில் எல்லா கலரையும் 5 கலர் ஆகிக்கிறேன் 100 கலர் ஆகிக்கிறேன். அவன் அந்த எல்லா கலரையும் படித்து, எல்லா பாட்டையும் படித்து, எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு அவனை கொண்டு போய் நேசரியில் விடுறாங்க. அங்கே அதே 5 கலர் திஸ் இஸ் கிரீன் என்ற அந்த கிரீன் நம்ம எப்பயோ பார்த்து முடிஞ்சதுன்னு அவன் நினைக்கிறான். அந்த புள்ள 5 வயசில் கிட்டத்தட்ட 10 வயசில் உள்ள அறிவை இன்றைக்கு என்ன செஞ்சிடறான்? பெற்றுக்கொள்கிறான். அதாவது ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தாலும் வாய்ஸ்ல தேட பழகிட்டான், டைப் பண்ண பழகிட்டான். சின்ன பிள்ளைகள் எல்லாம் செஞ்ச பிள்ளையை கொண்டு போய் நம்ம இந்த மாதிரியான ஒரு இடத்துல விட்டீங்கன்னா அவனை இன்னும் டைம் வேஸ்ட் ஆக்குறோம்னு அர்த்தம். என்ன செய்யறோம்? அவன் டைமை வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம். அப்ப அந்த பிள்ளைய இன்றைக்கு நவீன கால மீடியாக்களின் ஊடாக எங்கேயோ கொண்டு போயிடலாம். அதுக்கு கொஞ்சம் பெற்றோர்களுக்கு அறிவு தேவை. இதன் ஊடாக இந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் கல்வி கொடுக்கலாம். அதாவது விளையாட்டின் ஊடாக எவ்வளோ கல்வியை கொடுக்கலாம், விளையாட்டின் ஊடாக என்ன ஒழுக்கங்களை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்ற அமைப்பில் நம்ம அந்த பிள்ளை என்ன செய்யணும்? உருவாக்குவதற்கு பழக வேண்டும். எனவே இந்த நவீன மீடியா சம்பந்தமான விஷயங்கள் சுருக்கமாக தான் எனக்கு இப்போ சொல்லலாம். ஆனால் அதில் எப்படியெல்லாம் நம்ம கல்வி வழங்கலாம் என்ற ஒரு பகுதி, அது ப்ரொஜெக்டர் போட்டு கொஞ்சம் இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்பதை நம்ம பழகலாம். இது அதாவது மிக பிரதானமான 3வது விஷயம். இதில் நீங்கள் இந்த புரிதலுக்கு தான் வர வேண்டும். மீடியாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த புரிதலுக்கு தான் வர வேண்டும். ஆனால் அதில் ஒன்றில் கவனமாக இருக்க, நீங்கள் அவனை அறிமுகப்படுத்துகின்ற வேலைகளை அந்த மீடியாக்கள் ஊடாக அவன் செஞ்சால் அதுக்கு இடமே கொடுக்க வேண்டாம். அப்படின்னா என்ன? ஐடி திறக்கிறது, தன்னை அறிமுகப்படுத்துறது, தான் போஸ்ட் பண்ண பார்க்கறது சின்ன வயசுக்குள்ள, சரியா? தன்னுடைய வேலைகளை போஸ்ட் பண்ண பார்க்கறது, இது அவனுக்கு அறிவை வளர்ப்பதை விட அறிமுகத்தை வளர்ப்பதில் தான் ஆர்வத்தை கொடுக்கும். அறிமுகத்தை வளர்ப்பதே இன்றைக்கு நிறைய சின்ன பிள்ளைகள்ட்ட மீடியாவில் வந்து அந்த பிள்ளை அப்படி பேசுது இப்படி பேசுன்னு சொல்றீங்க தானே, கொஞ்சம் 5-6 வருஷத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அட்ரஸ் இருக்காம போய்த்தரும். ஒரு கல்வி ஒரு பயன்பாடு வேணுமெண்டா கிடைக்கலாம், அவர்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் இடம் கிடைக்கலாம், படிக்க கிடைக்கலாம். மற்றபடி அந்த அறிமுகம் ஆபத்து. சின்ன பிள்ளைகளுக்கு அறிமுகம் என்பது ஒரு ஆபத்தான ஒரு இடம். கல்வியை தான் நம்ம அறிவை கொடுப்பதற்கான வழிகளைத்தான் நம்ம இதில் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். எதையாவது லொகின் ஆகி அல்லது சைன் அப் ஆகி அதில் ரெஜிஸ்டராக பார்க்குறாண்டா அதில் மட்டும் நம்ம கவனமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அடுத்ததாக 4வதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய சிந்தனையில் மிக போராட்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், கல்வி கொடுக்கிறது. சின்ன வயசில் கொடுக்கிறது, எந்த வயசில் கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது, இவனை எப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது, இது அடிக்கடி வரக்கூடிய கேள்விகள். அதை பிள்ளைக்கு படிப்பிக்க ஸ்டார்ட் ஆக்குறது. பெரும்பாலும் பெற்றோர்கள் எதில் ஆரம்பிப்பாங்கன்னா, ஒரு தமிழ் மொழியை படிப்பிக்கிறது, இங்கிலீஷில் ஏபிசிடி படிப்பிக்கிறது, குர்ஆனை ஓதி கொடுக்கிறது. இன்னும் அந்த பழைய மெத்தடில் ஒரு பெரிய பெரம்போட போய் உட்கார்ந்துடுறது, சரியா? உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 3 வயசில் அந்த குர்ஆனை ஓதி கொடுத்தல், அலிஃப் ஃபத்தஹா ஆன்னு சொல்லி கொடுக்குறது, அதே போல் பா ஃபத்தஹா பான்னு சொல்லி கொடுக்குறது. கொஞ்சம் 2 நாள் ஓதி கொடுத்துட்டு உம்மா மாதிரி என்ன செய்யறதுண்டா, இந்த மேலால் ஒரு கோடு போட்டிக்கிறவனுக்கு விளங்குதான்னு கேட்குறது. அவனுக்கு 3-3.5 வயசு, சரியா? அவனுக்கு கோடு எப்படி விளங்கும் என்ற விளக்கமெல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு கோடு விளங்குதா இல்லையா? அதனால் அந்த கோட்டை அவனுக்கு விளங்கப்படுத்துறது. இந்த பாவுக்கு மேலே என்ன இருக்குது, அது என்ன இருக்குது? கோடு இருக்குது. ஓகே, கோடு இது இப்படி வந்தால் பா, பாவுக்கு கீழே கசரா வந்திருக்கு. சில வேளை அவனுக்கு கீழேண்டா என்னன்னு தெரியாதாக்கும், சரியா? ஆனால் அவனுக்கு விளங்கப்படுத்துறது, கீழே கசரா வந்திருக்குது, சுக்குன் வந்திருக்கு. நாளைக்கு ஒழுங்காக பாடம் தரணும், வயசு 3 அல்லது 4. அடுத்த நாள் என்ன செய்யறான்னு சொன்னால், அங்கே ஸ்கூலில் நேசரியில் படிப்பிக்கிற டைமில் ஏதாவது ஒரு சொல்லுக்கு இதே மாதிரி
ஒரு ஹூனா அண்டு வார டைமில் இதே மாதிரி ஒன்று எழுத்து சுற்றி விட்டுருப்பாங்க. ஓ இது அந்த ஃபத்தஹா தான் போல, அவனுக்கு விஷயம் தெரியாதானே, அவர் ஃபத்தஹா எதையாவது ஒரு விளங்கிடுவான். அவனுக்கு அது பதிவு செய்கிற விஷயம் தெரியாதனால விளையாடிட்டு வந்து மேலே கழிட்டு வந்து மறுபடியும் எழுத்து வச்சு பெரம்பை எடுத்து வச்சு ஊட்டு ப்ரெஷர்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ சொல்லி இதுக்கு மேலே என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு என்ன வந்திருக்குது அவனுக்கு தெரியாது என்ன வந்து நேற்று தான் அவனுக்கு அவ்வளவு சொல்லி தந்து விளங்கல, இவன் மக்கு மாதிரி வந்திக்கிறான்னு முடிவு எடுத்துறான். யாரு மக்கு மாதிரி வந்திக்கிறான். சில வீட்டு பிரச்சனைகள் எப்படி ஆயிருமெண்டா மக்கு எதனால் வந்தது, ஹஸ்பண்ட் ஃபேமிலியால் வந்ததா மனைவியில் ஃபேமிலியால் வந்தாண்டு குடும்ப பிரச்சனையாக மாறி போனதெல்லாம் உன்னோட ஃபேமிலியே இப்படித்தான். அப்படி என்று அந்த புள்ள அழிப்புக்கு ஃபத்தஹா ஆண்டு சொல்லாதனால பிரச்சனை வந்திருக்குதா இல்லையா? இது முதலாவது எங்களுக்கு கல்வி படிப்பிக்க தெரியாது. இங்கே மட்டுமல்ல, பல சிஸ்டமாக படிப்பிக்கக்கூடிய இடங்கள்லையும் தெரியாது. சின்ன பிள்ளைகளிடத்தில் ஒரு விஷயத்தை விளங்கி பாடம் கேட்டல் என்பதே கல்வி முறையில் மிக தவறான நடைமுறை. பாடமே கேட்கக்கூடாது, விளக்க பாடம். அலிஃப் ஃபத்தஹா ஆ, அவன் என்னத்தை அவன்கிட்ட நீங்கள் கேட்கணும்னா அலிஃப் ஃபத்தஹா என்னன்னு கேட்கணும், ஆண்டு சொல்லுவான். பா ஃபத்தஹா பான்னு சொல்லி கொடுங்க, பா ஃபத்தஹா என்னன்னு கேட்டால் பான்னு சொல்லுவான், அதை சொல்லுவான். இது என்னடான்னு கேட்டால் சொல்ல மாட்டான். இதுக்கு பேர் தல்கீன். இதுக்கு பேர் என்ன? தல்கீன் என்று சொல்றது. முந்தைய காலத்தில் தல்கீனு சிபியான் என்று ஒரு குர்ஆன் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு தல்கீன் பண்ணுதல். தல்கீன் என்றா சொல்லி சொல்ல வைக்கிறது மட்டும்தான். நீங்க ஒரு 5 வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய வேலை சொல்லி சொல்ல வைக்கிறது. பாடமே கேட்காதீங்க, நீங்களும் நிம்மதியாயிருப்பீங்க, அவனும் நிம்மதியாயிருப்பான். நீங்கள் நிம்மதியாயிருப்பீங்க, அவனும் நிம்மதியாயிருப்பான். நிறைய பேர் என்ன செஞ்சிட பாடம் கேட்டு அடிச்சு வளர்ந்துடுறது. புள்ள நல்லா குர்ஆன் ஓதும் 10 வயசுல, நான் அடிச்சு வளர்த்ததால தான் குர்ஆன் ஓதுறேன் இவங்க நினைச்சுக்கிறது. அடுத்த பிள்ளையும் குர்ஆன் அவன் அடிச்சு வளர்க்கல, அவனும் குர்ஆன் ஓதுறான். இவன் அடிச்சு வளர்த்ததால அவனுக்கு குர்ஆன் ஓதுறான். அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் குர்ஆன் என்ன செய்யறான், ஓதத்தான் செய்யறான். உங்களை வீட்டிலே 4 பிள்ளை இருந்தால் 4 மாதிரி குர்ஆன் ஓதிக்கும். ஆனால் நல்லா ஓதிக்கின்றீங்க. மூத்தவனுக்கு போட்டு அந்த அடி அடிச்சிருப்பான். 4ஆதான் எப்படி குர்ஆன் ஓதுன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஆனால் அவன் நல்லா ஓதுறான். அடியால குர்ஆன் ஓதுறன்றது நம்மளோட நம்பிக்கை. சாதாரண கண்டிப்பெல்லாம் இருக்கணும். ஆனால் கல்வி என்றாலே அவனுக்கு கசக்கிற அளவில் அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தல்கீன் என்றது அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க பாடமாகும். அதனால தான் நீங்கள் பைஃபோஸாக சொல்லிக் கொடுக்காத எல்லா விஷயங்களும் அவனுக்கு அழகாக பதியுது. கார்ட்டூனில் போன விஷயங்கள் மற்ற விஷயங்களை எப்படி எக்ட் பண்ணுறான்னு பாருங்க. அவன் எப்படி திருப்பி அந்த பாட்டை படிக்கிறான்னு பாருங்க. எப்படி திருப்பி ஒரு காரணம் நீங்கள் படித்து கொடுக்கல. ஒரு அறிஞர் ஜோன் ஹோல்ட் என்ற அறிஞர் ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, தாய்மொழியை கற்பித்திருந்தால் பல குழந்தைகள் ஊமையாக மாறி இருக்கும். எப்படி பேச கற்பித்திருந்தால் இப்படித்தான், இதான் உம்மா நீ சொல்லு உம்மாண்டு, இதான் வாப்பா இது வாப்பான்னு சொல்லு, இதான் தங்கச்சி என்று சொல்லுன்னு படிப்பிச்சிருந்தா பல குழந்தைகள் என்னதான் மாறிக்குமா, ஊமையா மாறிக்கும். நல்ல வேலை நாங்கள் மொழியை படிப்பிக்கல, தாய்மொழி யாரும் படிப்பிக்கிறல. அது அவனா கேட்டு படித்ததுனால நல்ல முறையில் தாய்மொழியை பேசுகிறான். எந்த மொழியை படிப்பிச்சமோ அவன் போனான். அதில் எந்த மொழியை படிப்பிச்சமோ அது போன. அப்போ தாய்மொழியை நீங்கள் கற்பித்திருந்தால் பல குழந்தைகள் ஊமையாக மாறி இருக்கும். அப்போ எனவே புள்ள எப்படி படிக்கும் என்றால் லிஸ்னிங் தான். 2 வருஷத்துக்கு கேட்டுக்கண்டு தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணி உம்மா ஆண்டு ஆரம்பிக்கும், வாப்பா ஆண்டு ஆரம்பிக்கும். என்றைக்கா கேட்டிக்கிறோமா? 2 வருஷம் படித்து உம்மா வாப்பா மட்டும்தான் சொல்கிறான். இவன்லாம் ஒரு அறிவாக வருவானான்னு என்றைக்கா நம்ம கேட்டிக்கிறோமா? கேட்கல. ஆனால் இதே இங்கிலீஷ் அல்லது சிங்களம் அல்லது அரபிக்கா இதை திருப்பி கேட்டுடுறோம். 2 மாசமாக படித்து இவனுக்கு ஒழுங்காக ஒரு சொல்லு வருது இல்லைன்னு. தாய்மொழிக்கு கேட்காத கேள்வி அந்நிய மொழிக்கு என்ன செய்வோம், கேட்போம். அப்போ முதலாவது நம்ம பிள்ளைக்கு படிப்பிக்கக்குள்ள இதுக்கு பின்னால் பெரிய விளக்கங்கள்லாம் தேவையில்லை. படிப்பிக்கிற முறையை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. அதனால் எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு ஒரு முயற்சி எடுப்போம். அடிக்காமல் கஷ்டப்படுத்தாமல் முயற்சி எடுப்போம். எதிர்காலம் ரப்புடைய கையில். அல்லாஹ் எங்களுக்கு முயற்சி எடுக்கிறான்னு தான் பார்க்குறான். கல்வி அவன் கொடுப்பான். கல்வி அல்லாஹ் தாலா என்ன செய்வான், கொடுப்பான். படிக்க தெரியாத மக்கள் எல்லாம் பெரும் அறிஞர்களாக உருவாகியதெல்லாம் அந்த நிதானத்தன்மையான தாய்மார்கள் தான். நான் ஒரு ஸ்பீச் பேசுகிறேன், அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் என்று. அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் சாலா இதுங்க குரூப்புகள் இருந்தால் நான் லிங்க் அனுப்பி விடுறேன். அதில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு அறிஞர்களுடைய ஒவ்வொரு தாய்மார்களும் எப்படிப்பட்ட கவனத்தை செலுத்துறாங்க. கவலை இருக்கணும், கவனம் இருக்கணும், ஆசை இருக்கணும், துவா இருக்கணும், பயம் இருக்கணும். ஆனால் உங்களுடைய நடைமுறைகள் இப்படி இருக்கக்கூடாது. இந்த நடைமுறைகள் இருக்கக்கூடாது. கல்வி அப்படி இன்றைய காலத்தில் கல்வி ஒரு கஷ்டமே இல்லை, சிரமமே அல்ல. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆக்க வைக்கிறது வேணுமெண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு கல்வி போய் சேருவது இருக்குது, அது சிரமமான ஒரு காரியமே இல்லை. மொழிகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வரும். காலத்தில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போனால் தான் இங்கிலீஷ் மீடியம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் சர்வசாதாரணமாக என்ன செய்யுது, இந்த மீடியாக்களின் காரணமாக ஆங்கிலம் பேச ஆரம்பித்ததெல்லாம் பார்க்குறோம். கல்வியை சொல்கிறேன், அறிவை சொல்கிறேன். எனவே நீங்கள் படிப்பித்தல் என்று வருகிற நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு. இந்த கல்வியில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படி என்று சொன்னால்,
சிறிய வயதில் வந்து நிறைய மனநமிட கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு பிள்ளையில விளங்கிரும் இந்த பிள்ளைக்கு மனன சக்தி இருக்கா இல்லையான்னு விளங்கிடும். இந்த பிள்ளைக்கு மனன சக்தி இருக்கா. சில பிள்ளைகள் வேகமாக மனநமிடும், சில பிள்ளைகள் வேகமாக மனநமிடாது. ஆனால் துரிதமாக மற்ற விஷயங்களை விளக்கங்கள் சொல்றதுல சிறப்பாக என்ன செய்யும் இருக்கும். இவனை கொண்டு போய் அங்கே போட்டாலும் பிழை, அவர்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தாலும் பிழை. சமமாக நடத்துவதே பிழையான ஒரு நடைமுறை. ஆரம்ப கால அறிஞர்கள்ட்ட அப்படி இருக்கல. இன்றைக்கு சமமாக தானே நடத்துறாங்க. 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு வரைக்கும் 9 பாடம் நீ கட்டாயம் படிச்சே ஆகணும். விளங்கினா விளங்கல, இதுதான் சமமாக நடத்துறன்றது. அது எப்படி 9 பாடம் ஒத்தனுக்கு வரும்? வராது. டீச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் வந்து ஒரு பாடத்துல தான் திறமையா வந்திருக்கிறார், அதனால தான் ஒரு பாடம் படிப்பிக்கிறார். அவரே எல்லா பாடம் படிப்பிக்கலாமா? அவருக்கு இயலாது. அவர் ஒரு பாடத்தில் திறமையா வரப்போய் தான் ஒரு பாடம் படிப்பிக்கிறார் அல்லது 2 பாடம் படிப்பிக்கிறார். இவர் தான் மெட்ஸ், இவர் தான் சயின்ஸ், இவர் தான் சோசியல், இவர் தான் ஹிஸ்டரி யாராகிறாங்களா? இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு பாடத்தில் தான் தேர்ச்சி. இவங்க மட்டும் எப்படி எல்லா பாடத்திலும் தேர்ச்சியாக வருவாங்க? வர இயலாது. இவர்களால் குறிப்பிட்ட பாடங்களில் அடிப்படைகளை கொடுக்கலாம். ஆனால் இன்றைய கல்வி முறை என்ன செய்யுதுன்னா அப்படி வந்துட்டு. இன்றைய கல்வி முறை நான் இலங்கையை சொல்கிறேன், ஃபின்லாண்டு மற்ற முக்கியமான நாடுகள் எல்லாம் இல்லை வேற மாதிரி இருக்குது. இலங்கையுடைய கல்வி முறை, தமிழ்நாட்டு கல்வி முறைகளை சொல்கிறேன். அப்போ அதனால் நீங்கள் பிள்ளைகளிடத்தில் இந்த விஷயத்தில் மிகவும் ஒரு கவனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள். உங்களோட பிள்ளைகள்கிட்ட சில திறமைகளை அடையாளப்படும். ஆனால் இதில் இன்னொரு கவலையான விஷயம், கல்வியுடைய விஷயத்தில் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கிற இடமே தெரியுமா? 5 வயசு வரைக்கும் தான் கல்வியில். 5க்கு பிறகு பிஸ்மில்லா என்று கொண்டு போய்த்து அந்த ஸ்கூலில் விட்டா அதுக்கு பிறகு மேக்சிமம் டீச்சர் மாறுற தலையில் போடுறதுக்கு தான் நம்ம ரெடி ஆகிக்கிறோம். காலை அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே மிக வேகமாக வீட்டிலேருந்து இவனை காலி பண்ணி அடுத்த வகுப்புக்கு எப்படி அனுப்புறதுன்னு அனுப்பிடுறது. அதுக்கு பிறகு மகரிப்புக்கு வீட்டுக்கு வந்துட்டானா இவனுக்கு என்ன செய்யறது? நைட் டியூஷன் ஏதாவது அனுப்பிடுவோண்டு அங்கே அனுப்பிடுறது. இப்படியே அவனை நீங்கள் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் புள்ள என்ன படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது, என்ன படிக்கிறான்னு தெரியாது, என்ன செய்கிறான்னு தெரியாது, எந்த இதுவும் தெரியாது. அவனுடைய கல்வி தரமே தெரியாது, மனதளவில் அவன் எவ்வளோ டேமேஜ் ஆகிறான்லாம் தெரியாது. எனவே உங்களுக்கு தொடர்பு, பிள்ளையுடைய கல்வியிலான தொடர்பு, அவன் இறுதி கட்டம் என்று நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்களோ அது முடியும் வரைக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கணும். பார்க்கணும், கேட்கணும். விசாரணைக்கு கேட்கல, பார்க்குறாங்க கேட்குறாங்க. எப்படி தெரியுமா? எரிச்சலோட. அது எப்படின்னா உன்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்றது. அது என்னமோ விசாரணை நடத்துகிற மாதிரி தான் அவனுக்கு எல்லாம் எடுத்துட்டு வான். திடீர்னு இவர் ஞானம் வந்து வருவார் எல்லாம் பெறட்டுறது. அதாவது அவனை தட்டி அனுப்புறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறது. இது ஒன்றும் எழுதி இல்லை, நீ எப்படிடா படிப்பான்னு ஒரே ஒரு வீசு. அதாவது இவர் விசாரித்ததாகவும் இருக்கணும், மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கணும், முடிச்சியும் விடும். மிச்ச நேரம் விசாரிக்கிற பொறுமை இவருக்கு என்ன இல்லை. அப்படித்தான் அதிகமான பெற்றோர்கள் போய்கொண்டிருக்கிறான். யாரும் பிள்ளைகளோட மனம் திறந்து கலந்து அவர்களுடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு அது வரலையா கொஞ்சம் ட்ரை பண்ணி வராட்டி விட்டுட்டு நீ இதை படி, இதில் ஒரு முயற்சி, உனக்கு இதில் திறமை இருக்குதானே அவனுடைய மனசுக்கேற்ப பேசுகின்ற பெற்றோர்கள் குறைவு. அப்படி சொன்னால் அவன் பயன்படுத்தி வேற மாதிரி போயிடுவானே என்று நினைக்கிறான். நம்ம அதாவது அண்மை காலத்தில் சவுதி அரேபியாவில் ஒரு சம்பவம். ஒரு பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிள்ளை, ஒரு பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிள்ளை, திறமையான 90க்கு எல்லாம் 90% மேலே எடுக்கக்கூடிய பிள்ளை. இந்த பிள்ளை வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10th அல்லது 9th கிரேட் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து 2ஆவதோ 3ஆவதோ வந்துட்டு பாப்பா அம்மா வந்து கொதிச்சு எழும்பிட்டான். 2ஆவது 3ஆவதுன்றனே என்ன இந்த பிள்ளையோட எதிர்காலம் என்னத்துக்கு ஆகுறேன்னு குழம்பி போய் அந்த அந்த டீச்சருக்கு அந்த உம்மா பாப்பாவுக்கு தெரியும் ஏன் இது குறைஞ்சிருப்பாண்டு. அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வந்து இந்த பிள்ளைக்கு நல்லா ஸ்போர்ட்ஸில் விருப்பம். அந்த டீச்சரோட இந்த பிள்ளை நல்லா என்ன செஞ்சுட்டு அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, அதனால் ஃபுட்பால்லையோ எதுலையோ ஒரு கொஞ்சம் நல்ல ஈடுபாடு ஆகிட்டு. அப்போ அந்த ஈடுபாடு ஆகின அந்த பிள்ளை அதில் கொஞ்சம் ஈடுபாடு கூட போய் தான் இதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் நேர அந்த பிள்ளையை இழுத்துக்கண்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போன இந்த பெற்றோர்களுடைய அதீத கவனம் இருக்குதா, பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் தாங்குற சக்தியில் ஐக்காது. ஒரு மனபயம் சில பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுரும். அப்போ அந்த பிள்ளை வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கு, என்ன நடக்க போகுது, சேர் வரைக்கும் வந்துட்டார் இவர், ஆசிரியர் வரைக்கும் என்ன நடக்க போகுது. இவர் வந்து அந்த சச்சரவோட இருக்கிறார் யாரோட, அந்த சேரோட. கொஞ்ச நேரத்தில் பிள்ளைய காண, பிள்ளைய தேடுறாங்க. தேடி பார்த்தால் அந்த புள்ள ஒரு இடத்துல இருந்து மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை, இறந்து போயிட்டு. புள்ள தற்கொலை செய்ய சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த புள்ள ஒரு நடுக்கத்திலேயோ பயத்திலேயோ மேலுக்கு போயிருக்கலாம். அந்த பதட்டம் அந்த புள்ளை என்ன செஞ்சிருக்கும், கீழே விழுத்தட்டிருக்கும், புள்ளையிட உயிர் போயிட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம். இப்போ இந்த பெற்றோருடைய அதி உச்ச ஆசை அதிரிக்கும், என்ன புள்ள படிக்காட்டியும் பரவாயில்ல, உசுரோட எனக்கு கிடைச்சா போதும் மட்டும் தானே இருக்கும் ஒரு தாய் தந்தையாக. ஏன் இப்படிப்பட்ட ஒரு அதீத கவனமோடு நம்ம எடுக்கணும்? இதுதான் எதிர்காலம் என்று
நாங்களாக வைத்துக்கொண்டு கவனத்தை நம்ம ஏன் எடுக்கணும்? இங்குள்ள எத்தனையோ பெற்றோர்கள் இதே மாதிரி கவனம் எடுத்து ஏலவல் வரைக்கும் படித்து அதை விட படித்து வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம படித்ததில் என்ன பிரயோசனத்தை பெருசாக கண்டோம் என்று கேட்கக்கூடிய நிறைய கேள்வியோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்போ நமது கல்வி என்பது நம்மளை சிந்தனைக்கு திறமையாக்க, அறிவாளியாக்க, நம்ம ஒரு கல்ச்சர்டான ஒரு மனிதராக ஆக்க உதவணும். அது ஓகே. ஆனால் எல்லை காணாமல் ஒரு விதமான ஒரு அதீத கவனம், இப்படி பல உயிரிழப்புகளை நம்ம இந்தியாவில் எத்தனை சம்பவம் கேள்விப்படுறோம். நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகினதுனால என்ன மரணித்த பிள்ளைகளுடைய சம்பவம், ஒரு மார்க்ஸ் குறைஞ்சதுனால, எடுபடாதனால எத்தனை பிள்ளைகளுடைய இழப்பு. இன்றைக்கு அது போன்ற இழப்புக்கு நமது பிள்ளைகளுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நமது கல்வியிலான கவனம் அவனது திறமையோடு ஒத்து போகணும். அவனுக்கு எவ்வளோ திறமை இருக்குதோ அந்த அளவு கொடுங்க. அந்த திறமை இல்லைண்டா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இன்னொரு திறமை வச்சிருப்பான். அதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹ் நீதியானவன். ஒரு திறமை இல்லாது விட்டால் இன்னொரு திறமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சிருப்பான், வைத்துத்தான் இருப்பான். அந்த திறமை அடையாளம் காண்றதுக்குரிய கல்வி முறையில் நாங்கள் இல்லை. ஆனால் வெளி உலகத்தில் பல மேற்கத்திய நாடுகள் அந்த கல்வி முறை இருக்குது. ஒரு பிள்ளையுடைய திறமையை கண்டு அதற்கேற்ற துறையில் என்ன அந்த பிள்ளையை கொண்டு போவதற்கான பிராக்டிக்கலான கல்வி முறை. எத்தனையோ பிள்ளைகளுக்கு சிஸ்டத்தை வரைய தெரியாது, சொல்ல தெரியாது, ஆனால் அதை செய்ய தெரியும். அதை செஞ்சு கொண்டு வந்து வெளிவர கொண்டு வந்து வைக்க தெரியும். ஆனால் அதை வெளியெடுக்கிறதுக்கான திறமை நம்மகிட்ட என்ன, அதுக்கான சிஸ்டம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதனால எந்த பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களுடைய கல்வி விஷயத்தில் எங்களுடைய கவனம் மறுமையை தாண்டிய கவனமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மார்க்கத்தை தாண்டிய கவனமாக இருக்கக்கூடாது. அவனுக்கே அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய திறமையை தாண்டிய கவனமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைய கல்வி சவால் அதிகரிப்பதற்கான காரணம் நம்முடைய சிலபஸும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நம்மளுடைய சிலபஸ்களும் நிறைய, எல்லாத்தையும் படிக்கணும் ஒரு பெரும் படிப்பாக என்ன செய்யறாங்க, படிப்புடைய வகைகளையும் அதிகப்படுத்திட்டாங்க. அதிகப்படுத்திட்டனால மார்க்க படிப்பு என்பது கூட, அல்லாஹ்வுடைய தீனை படிக்கிற படிப்பு என்பது கூட அப்படி ஒரு போற போக்குள்ள மூளையால படிச்சுட்டு போற மாதிரி தான் என்ன செஞ்சுட்டு ஆகிட்டே தவிர ஒரு பிரதானமான படிப்பாக அதை என்ன செய்யவில்லை, ஆகவில்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக இந்த கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். நம்ம சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நமது பிள்ளைகளுடைய சிந்தனையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கல்வி என்று படிக்கிறோமே, இதில் 75% மார்க்கம் அங்கீகரிக்காதவைகள். ஆனால் நம்ம ஒரு சிஸ்டத்துக்காக, ஒரு சிலபஸுக்காக, ஒரு தொழிலுக்காக அந்த பாதையில் என்ன செய்கிறோம், போகிறோம். மற்றபடி இன்னும் இலங்கை இன்னும் ஒரு 10-20 வருடங்களில் நம்ம அருவருக்கத்தக்க, நம்ம ஏற்றுக்கொள்ளாத, எங்கள் கலாச்சாரம் அங்கீகரிக்காத கல்வி முறைகளை சந்திக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. 20 வருஷமெல்லாம் கூடுதல், ஒரு 10 வருஷத்துக்குள்ள என்ன செய்யும், சந்திக்கும். இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இங்கே மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா இடத்துலையும் மார்க்கம் என்று தழுவி இருக்கக்கூடிய இடங்களை தவிர இருக்கக்கூடிய எல்லா கல்வி முறைகளும் நமது மார்க்கத்தை அப்படியே கடத்தி எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பிலான சிலபஸ்களை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் புள்ள எப்படி படிக்குதுன்னா வகி மாதிரி படிச்சுட்டு சிலபஸில் ஒன்று எழுதப்பட்டால் அது 100% உண்மை என்ற அடிப்படையில் பிள்ளைகள் என்ன செய்கிறது, படித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான, சிந்தனைக்கு முரணான, பொருத்தமில்லாத, போலியான, தேவையில்லாத சப்ஜெக்டுகளும் நிறைய என்ன உண்டு என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் இல்லை. அடுத்தது, இந்த பாடங்கள் எல்லாமே நம்மையும் மார்க்கத்தையும் பிரிக்கின்ற அமைப்பில் தான் இந்த பாடங்கள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்கள் உலக தலைவர்கள் 3 பேர பேரை சொல்லு, உலகத்தை ஆண்ட 3 பேர், உலகத்தில் சர்வதேச தாக்கம் செலுத்திய 3 பேர பேரை சொல்லு. அப்படி என்று சொன்னால் அந்த புள்ள ஏதாவது ஒன்று சொல்ல, அலெக்சாண்டர் என்றும் அல்லது என்னது நெப்போலியன் என்று சொல்லுவான், அல்ல இப்படி ஏதாவது ஒரு தலைப்பில் என்ன ஒரு பேரை சொல்லுவான். மார்க்க உலகத்திலே, அதாவது மார்க்கத்துடைய தலைவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலைவர்கள் சொன்னால் அபூபக்கர் அல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. இந்த 3 பேரும் சந்திர மண்டலத்தில் இருந்தாங்க. இந்த 3 பேரும் அபூபக்கர்லாம், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் சந்திர மண்டலத்தில் இருந்தாங்க. இந்த உலகத்தில் தான் இருந்தாங்க. அவங்க உலகத்தில் தாக்கம் செலுத்தலையா? தாக்கம் செலுத்தினாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் அப்துல் அசீஸ், அப்பாசிய ஹிலாபத், உமையா ஹிலாபத், உஸ்மானிய ஹிலாபத் எல்லாம் உலகத்தை ஆண்ட அமைப்பு. ஆனால் அவன் இஸ்லாம் புத்தகத்தெல்லாம் படிப்பாங்க. அது எதில் படிப்பான்? மார்க்க புத்தகம், இஸ்லாம் புத்தகம், அதில் படிப்பான். இதை உலக விஷயத்தில் படிப்பான். ஆனால் அதுவும் உலக விஷயம் தானே. 1400 வருஷங்களாக ஆண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். மத்திய ஆசியாவிலிருந்து தென்னாப்பிரிக்கா, அதுபோல என்ன ஸ்பெயின் வரைக்கும் ஆண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் உலகத்தில் ஆளலை. அவ்வளோ பரந்த நிலப்பரப்ப 1400 வருடங்களாக ஆண்ட சிலபஸ் எதில் படிக்கிறோம்? இஸ்லாமிய புத்தகம். பாடம் எத்தனாவது பாடம்? 11வது பாடம், 9வது பாடம். அதில் அரவாசில் வெள்ளடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இன்றைக்கு அதுதான் சரியா, அதை அனுப்பி விட்டுருவாங்க. அதில் தான் நம்மளோட பிள்ளைகள் அதை படிக்குது. ஆனால் உலகத் தலைவர்கள் யார்?
அலெக்சாண்டர்லேருந்து இந்த மாதிரியான ஏதாவது நெப்போலியன் அப்படி இப்படி விளங்கிட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளை கூட்டப்படுது. அப்படின்னா நமக்கே தெரியுது, நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். சட்டப்படி பார்த்தா ஹிஸ்டரி புக்கில் எது வரணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு வரணும், உமர் ரலியல்லாஹு வரணும், முஆவியா ரலியல்லாஹு வரணும், உமர் பின் அப்துல் அசீஸ் வரணும், விளங்கிட்டா? அதே போல என்ன அப்துல் ஹமீத் வரணும், அப்துல் மஜீத் வரணும், இவங்கெல்லாம் வரணும். ஏன்னா அவங்க உலகத்தை ஆண்ட தீர்மானித்த மிக முக்கியமான தலைவர்கள் உண்டு. ஆனால் அதை நாங்கள் அதில் படிக்கிறது இல்லை. காரணம், எங்களோட சிலபஸ் வேறாகத்தான், பிள்ளைகளுடைய சிந்தனையே வேறு தான். மிம்பரில் பயான் எப்படி கேட்போம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், அவருக்கு அல்லாஹ் பெயர்களை எல்லாம் கற்பித்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினார்னு மிம்பரில் படிச்சிடும். ஸ்கூல் புத்தகத்தில் சுற்றாட கல்வி, வரலாற்று கல்வி, பெண்ணென்ன பேர் தெரியாது, அதிலெல்லாம் எப்படி வருமாட்டா, மனிதன் ஆரம்பமாக என்ன குகைக்குள்ளே இருந்தான், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கல்லை தட்டி நெருப்பு வந்தான். இந்த மனுஷன் யாரு, அந்த மனுஷன் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, இந்த குகைக்குள்ளிருந்து வந்தவன் யாரு? இது எங்க படிச்சுட்டு இருக்கிறோம்? அப்ப இது என்ன, இது இஸ்லாம் புக்ல படிக்கிறோம், அதை உலக சிலபஸ்ல படிக்கிறோம். ரெண்டும் உலகத்துல தான் இருக்குது. அப்ப யார் முதல் மனிதன்? குகைவாசியா இவரா ஆதம் அலைஹிஸ்ஸலாமா? அப்படி என்றால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வரலாறு சிறப்பான மனித சமுதாயத்துடைய கண்ணியமான வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கல்வியோடு படிப்போட இந்த உலகத்துக்கு வாராரு. அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் கப்பல் கட்டி அந்த சமுதாயத்தில் நாகரிகத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சியிலே மேலுக்கு இருக்கிறாரு. இந்த மாதிரி இடத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. இந்த சிலபஸ்ல என்ன நினைக்க, குகைக்குள் இருந்துட்டு நெருப்பு தெரியாம கல்லை தட்டிக்கண்டு துண்டை கட்டிக்கண்டு ஒரு மனிதர் வாழ்ந்தார். இதே படிக்கிறான், அவன் அதே படிக்கிறான். இது பள்ளிக்குள்ள, அது ஸ்கூலுக்குள்ள. இப்படி வளர்ந்தா எப்படி இருக்கும்? இதுதான் எங்களுடைய சிலபஸுடைய பிரச்சனைகள்ல உண்டு. இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் அவனுடைய வரலாறு என்றும் அவனுடைய சிலபஸ் என்றும் இந்த குழந்தைகளும் பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கு. பெற்றோர்கள் அதில் பெரிய கவனம் என்ன செய்வதில்லை, செலுத்துவதில்லை. இன்றைக்கு எப்படி பிள்ளைகளுடைய அதிகமான முறை மாறிட்டா, தொழுகின்ற நாஸ்திகனாக, தொழுகிற எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளுக்க கோர் ஃபுல்லாகவே இந்த சிலபஸாக என்ன செய்து இருந்து கொண்டிருக்குது. அவசரமாக காலையில் முஸ்லீமாகவும் மாலையில் காவிராகவும் மாறக்கூடிய அமைப்பிலான ஒரு முறைக்கு என்ன செய்யறான், மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவதில் நான் முத்தாய்ப்பா ஒரு 5 விஷயம் திருப்பி சொல்றேன். முதலாவது, ஆழ்மனதால குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் பிரார்த்தனைகள், குழந்தைக்கும் குடும்பத்துக்குமான பிரார்த்தனைகள் எப்படி? ஏன்னா எங்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் கிடைச்சி மாறி நம்ம செய்வதற்கு மேலாக ரப்பு எனக்கு தௌஃபீக் செஞ்சிட்டாண்டா எல்லாம் போதுமே. அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் துவாக்கள் நிறைய கேட்டுக்கன்னே இருங்க. ரப்பு ஒரு நாள் துவாவை வீணாக்குவதில்லை. நம்ம கேட்டுட்டோம்னா அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனால் அது எப்போ உங்களுக்கு வெளிப்படும் தெரியாது. அதனால நம்ம அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக, துவா தான் வாழ்க்கை என்பதாக நம்ம இருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நம்மை சுற்றியுள்ள நவீன சவால்கள் நிறைய உண்டு. நாம் விளங்குவதெல்லாம் விளக்கம் அல்ல, நமக்கு வருவதெல்லாம் உண்மையான தகவலும் அல்ல. எல்லாம் உண்மையான வடிவத்தில் போலிகள் எமக்கு என்ன செய்கின்றன, தரப்படுகின்றன. யாரோ நம்மளை வெளியிருந்து தகவல் இயக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் சில விஷயங்களை தலைகீழாக என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் இல்லாது விட்டாலும் நிறைய விஷயங்களை தலைகீழாக விளங்கி இருக்கிறோம். எல்லா தகவல்களையும் நம்ப வேண்டாம் என்ற இடத்துல நாம் என்ன செய்யணும், எப்பொழுதுமே இருந்து கொள்ளணும். ஏதாவது நம்பிய தகவல்கள் இருந்தால் துறை தேர்ந்தவர்களிடத்தில் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்தின பின்னால் அதில் நம்ம முடிவெடுக்க பழகுவது நம்முடைய இரண்டாவது கடமை. மூன்றாவது அம்சம், நம்மை சுற்றியுள்ள நவீன வடிவங்கள் என்று நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எங்களோட பிள்ளைகள் பழக வேண்டும், அதில் ஈடுபட வேண்டும். அதில் அவனை தைரியமாக நீங்கள் கொடுங்க. ஆனால் ஒரு மேற்பார்வையோடு, ஒரு கட்டுப்பாடோடு, ஒரு ஒழுக்கத்தோடு அதை நீங்கள் சரி செய்ய முடியும். அதை எப்படி செய்யறேன்னு தெரியலண்டா அந்த துறையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு இதை எப்படி நம்ம வரையறுத்துக் கொள்ளலாம் என்றதில் மிகவும் கவனம் செலுத்துங்க. நான்காவதாக, அதை குழந்தைகளுடைய கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்ற நிகழ்ச்சிகளை செய்ய வையுங்க. அதில் நான் எப்படி பயன்படுத்தலாம் பிள்ளைகளை, என்ன இதுக்குள்ள ஈடுபடுறது நிச்சயம். அப்போ எது நல்ல முறையில் எப்படி என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம், அவைகளை நாம் எப்படி தெரிந்திருப்பது என்கின்ற போன்ற அந்த இடத்திற்கு நம்ம வர வேண்டும். ஐந்தாவதாக, கல்வி என்று நம்ம கொடுக்கப்படுற நேரத்தில் நம்மளை சூழ உள்ள கல்விகள் எல்லாமே பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான இன்னும் அந்நிய சிந்தனைகளால் செல்வாக்கு எங்களையே கெடுக்கணும்னு போடலை, ஆனால் அவர்களுடைய சிந்தனை அதுதான். அப்படி போடப்பட்ட சிலபஸ்கள் தான் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியில் அது பெரும் செல்வாக்கு செலுத்தல, தொழிலுக்கு அது என்ன செய்யுது, மிகவும் உதவுது, தொழில் கல்விக்கு உதவுதே தவிர அவர்களுடைய கல்ச்சர் ஆன நல்ல மார்க்க விளம்பியங்களோட உலகத்தை புரிஞ்ச நுட்பத்துக்கு அது உதவல்ல. அந்த கல்வி விஷயத்தில் பிள்ளையுடைய திறமைக்கேற்ப கவனம் செலுத்த நம்ம பழகணும். அதில் உள்ள நவீன சதிகளையும் புரிந்து பிள்ளைகளுடைய திறமைக்கு ஏற்ப அந்த கல்விகளை கொடுப்பதற்கு பழக வேண்டும். ஒரு பிள்ளைக்கு எடுபடவில்லை, 4-5 முறை ட்ரை பண்றீங்க, சரி வரவில்லை என்றால் அதை எப்படியாவது கொடுத்தால்தான் அவனுடைய ஃபியூச்சர் உண்டு என்று சொல்கின்றவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். அது பொய்.
இவன் ஃபியூச்சர் இதுதான் அப்படி என்று சொல்லி படிக்கின்ற எல்லாமே, அதுவும் இன்றைய காலத்தில் அது மிகவும் பெரிய போய். என்ன காரணம்டா, 4 வருஷத்துக்கு ஒருக்க எல்லா டெக்னாலஜியும் மாறுது. 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சிறப்பாக படிச்சுக்கிறான், அது 4 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு பேசிக் ஆகிறது, அது எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்று ஆகிறது, அந்த லெவலுக்கு ஆகிடுது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் எஸ்எஸ்சி என்று இருந்துச்சு இந்த ஜிசி ஓ லெவலுக்கு, அப்போ அதுதான் ஹை லெவல். இப்போ அது ஓ லெவல் ஆகிட்டு, விளங்கிட்டா, ஆர்டினரி லெவல் ஆகிட்டார். இந்த லெவலுக்கு அது கொண்டு வந்துட்டாங்களா. இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வி முறைகள் என்ன செய்ய மாற்றம் ஏற்படும். இதுதான் ஃபியூச்சர் என்று அடித்து சொல்கிற இதே நம்ம வேணாம். ஃபியூச்சர் அல்லாவுடைய கையில், எதிர்காலம் அல்லாவுடைய கையில் இருக்கிறது. எங்களால் எங்களோட பிள்ளைக்கு என்ன ஏழுமோ அல்லது அவனுக்கு என்ன திறமை இருக்குதோ அதுக்கேற்ப விஷயங்களை கொடுக்க பழங்கள். இதில் என் பிள்ளைக்கு அது வரலேண்டா, அது தோல்வி என்று நீங்கள் நம்பவே வேண்டாம். அது தோல்வி அல்ல, அது என் பிள்ளைக்கு அது என்ன, அது செட் ஆகல, அவ்வளோதான். எனது பிள்ளைக்கு ஒரு திறமை இருக்கும், நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமைக்கு. ஃபெயில் என்ற கலாச்சாரமே பிழை. அந்த நடைமுறை இன்ஷா அல்லாஹ் போகின்ற காலத்தில் இலங்கையிலும் என்ன செய்யலாம், வரலாம். மேற்கத்திய உலகம் அதை எப்பயோ உணர்ந்துட்டு, இந்த ஃபெயில் ஒன்று இல்லை, அது எப்படி ஃபெயில், இந்த இதில் வந்து வேணும்னா மார்க்ஸில் குறைவாக இருக்கலாம், டோட்டலாக ஒரு புள்ள ஃபெயில் எப்படி சொல்கிறது. இது எந்த அளவுக்கு ஆகிட்டேன்டா, ஃபெயில் ஆகினவன் சிலவன் நல்லா கம்பெனி வச்சு பெரிய முன்னேற்றத்தில் இருக்கிறான். ஃபஸ்ட்டு வந்த வேறு அக்கௌண்டனாக போய் வேலை செய்கிறாரு, இவர் பக்கத்து நண்பரோட பேசுகிறாரு, இதெல்லாம் ஃபெயில் ஆகினவன் இப்படி முன்னேறிட்டான். அவன் எப்படி அவனை ஃபெயில் அடி போய் சொல்கிறேன், நீ அவன் ஃபெயில் ஆகினவா அவன் முன்னேறிட்டானா, இவர் பாஸ் ஆகினவரா இவர் முன்னேறலையா. இது எனக்கு யோசிக்கிற டைம்லையே இது ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஏன் அவன் தான் முன்னேறிக்கிறான்னு திருப்பி என்ன ஃபெயில் என்ற அவனுக்கு என்ன, ஸ்கூலில் ஃபெயில் அடி கொடுத்துட்டான், ஸ்கூலில் ஃபெயில் அடி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஃபெயில் அடி கொடுத்ததோடு அவன் தப்பிட்டான், இந்த சிலபஸ்லேருந்து வெளியாகிட்டான், ஓடினத்தோட சொந்தமாக யோசிக்க ஆரம்பித்ததுனால பெரிய இடத்துக்கு வந்துட்டான். சொந்தமாக யோசிக்கப்படாது என்று சொல்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு திறமை இருந்தால் முன்னேறிடுவான். அவன் திறமையாளனாக இருந்தால் அவனுக்கு சிலபஸ் இருந்துச்சோ பாஸோ ஃபெயிலோ அவன் முன்னேறுவான். அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, அவன் முன்னேறுவான். இப்போ நிறைய பேர் முன்னேறினவர்கள் என்ன அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நான் இதில் பாஸ் ஆகினதுனால தான் முன்னேறினேன். இல்லை, நீ முன்னேறக்கூடியவன்றதுனால தான் அதில் பாஸ் ஆகினாய். அதான் அர்த்தம். உன்னை எந்த துறையில் கொண்டு போய் சேர்த்திருந்தாலும் நீ முன்னேறி இருப்ப, உனக்குரிய திறமை தான் உன்னை வர வச்சுது. அதனால தான் உன்னை மட்டும் அடையாளம் காட்டித்தான் பல முக்கிய முன்னணியில் உள்ள பாடசாலைகள் ஹைலைட் ஆகும். ஃபெயிலானவனை யாரையும் காட்டுறதில்லை. அப்போ எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களோட ஒவ்வொரு பிள்ளையும் திறமையானவர்கள் தான், ஃபெயில் என்ற உண்டு இல்லவே இல்லை. அந்த சிலபஸில் வேணுமென்றால் அவனுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு இன்னொரு திறமை இருக்கும், அதை அடையாளம் காண பழகுங்கள். இறுதியாக இந்த குழந்தைகளுடைய விஷயமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், அதை அதாவது எக்ஸப்ஷனலாக விதிவிலக்காக ஒரு 10 மாணவைகள் நீங்கள் ஒரு பெரும் சிரத்தை எடுத்து கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அது ஸ்பெஷல் கேசஸாக இருக்கும். 90% அப்படி இல்லை. இலகுவாக மென்மையாக பெரும் பதட்டம் இல்லாமல் நீங்கள் அணுகலாம். அடுத்தவர் சொல்கிறதுக்காக வேண்டி உங்களோட பிள்ளைய நினைச்சு, உங்களோட பிள்ளை சரியான துடினமாகிறான், உங்களோட பிள்ளையால் எதுவும் செய்யலான்னு சொன்னதுக்கு உங்களோட பிள்ளைய கேட்டவனா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். அந்த மனுஷனுக்கு தாங்குகிற சக்தி இருக்காது, அவ்வளோதானே தவிர எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு திறமையானவர்களாக வருவதற்கான அருளை அல்லாஹு தாலா செய்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புரிதலோடு, இந்த விளக்கங்களோடு, இந்த திறமைகளோடு பொறுமையாக நிதானமாக நல்ல பிரார்த்தனைகளோடு எங்கள் குழந்தைகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நல்ல ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கிய பெற்றோர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் சிறந்த முறையிலே அறிவுபூர்வமான கருத்தாளமிக்க கருத்துக்களை வழங்கிய ஷேக் முஜாஹித் இப்னு ரசீன் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வை இறுதி வரை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு உதவி செய்த எல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும், இதிலே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும், இதில் வளவாளராக கலந்து கொண்ட ஷேக் முஜாஹித் இப்னு ரசீன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்தவனாக, எவற்றையெல்லாம் கேட்டோமோ அவற்றையெல்லாம் எம் வாழ்வில் எடுத்து நடக்க எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு இத்தோடு இந்நிகழ்வு முடிவடைகிறது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன ஒரு அறிவித்தல் உண்டு.
வெளியில் ஒரு புத்தகம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் முதல் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு புத்தகம். இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் முக்கியமான அவசியமாக நாங்கள் படித்து பயன்பெற வேண்டிய புத்தகம். முடியுமானவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி எங்களுடைய இஸ்லாமிய அறிவை வளர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.